சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. ஆசான் வர்மத்தினுடைய அடிப்படை மருத்துவர்களாக இருந்து வர்மாவை முழுமையாக உலகத்திற்கு அறிமுகம் செய்து கொடுத்த சித்தர் பெருமக்கள்ல 11 சித்தர்களும் 11 முறைகள்ல பல்வேறு சித்த முறைகள்ல இந்த வர்மத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இது தென் தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் இந்த 4 தென் மாவட்டங்கள்ல மிக முக்கியமாக தமிழகமும் கேரள மாநிலமும் வர்மத்துல தலை சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. இதனுடைய மருவுதான் உலகெங்கும் சென்று இன்றைக்கு நமக்கு அக்குபஞ்சராக தன்மாற்றம் பெற்று உலகெங்கும் வியாபித்திருக்கிறது. இந்த கலை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய அருளையும் ஆசையையும் பெற்று நம்முடைய வறுமைக்கலை ஆசானாக இன்றளவும் மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசான் சண்முகம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தையும் வணக்கத்தையும் சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் குரு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வர்மம் என்பது மிக எளிமையான முறையில செயல்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறை. இந்த மருத்துவத்துல அநேக நோய்களை குணப்படுத்துவதற்கு உடலே கருவியாக இருந்து செயல்படுகிறது. இதற்கு எந்த வகையான டூல், மெட்டீரியல், கருவிகள் தேவையில்லை. நம்முடைய கைகளே 10 விரல்களே நமக்கு டூல்களாக, கருவிகளாக செயல்படுகிறது. இந்த 5 விரல்களிலையும் 5 பூதங்கள் இருக்கிறது. 5 பூதங்களுடைய உணர்வு நம்முடைய உடல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மருத்துவம், இந்த வர்ம மருத்துவத்துல மிக அற்புதமா நம்ம உடம்ப 3 பாகமா பிரிச்சிருக்கிறாங்க சித்த மருத்துவத்துல. இதை முறையா பார்த்தோம் அப்படின்னா சித்த மருத்துவ வர்மக்கலை அப்படிதான் சொல்லணும். இதுல வாதம், பித்தம், கபம் அப்படின்னு 3 முக்கியமான நாடிகளை உடம்புல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மொத்தம் தசவாயுக்கள் இருந்தாலும், தச நாடிகள் இருந்தாலும், அதுல மிக முக்கியமா 3 நாடிகளை தான் நாம மருத்துவ ஆராய்ச்சிக்கும் நாடி பகிர்தலுக்கும் எடுத்துக்கொள்கிறோம். இதுல இடகலை, பிங்கலை, சுழிமுனை இது 3ம் வாதம் என்றும், சிங்குவை, காந்தாரி, அத்தி, அலம்புருடன் இந்த 5ம் நமக்கு பித்தம் என்றும், சிங்குவை, காந்தாரி, அத்தி, அலம்புருடன் 4 வாயுக்கள் நாடிகள் பித்தம் என்றும், புருடன், சங்குனி, குரு, குகு, அதாவது குரு தான் குகுன்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய 3 நாடிகள் இவ கவம் என்றும் பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 3 பாகமா பிரிச்சுக்கலாம். தொப்புளுக்கு கீழே, அதாவது சுவாதிஷ்டான மையத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே வாதத்துக்குரியது. சுவாதிஷ்டானம் மேல இருந்து அநாகத மையம் வரைக்கும் பித்தத்துக்குரியது. அநாகத மையத்திலிருந்து நம்முடைய தலைப்பகுதி வரைக்கும் கபத்துக்குரியது. இது நல்லா உங்களுக்கு அனுபவத்துல தெரியும். கபம் வந்ததுன்னா முதல்ல நமக்கு பாதிப்படையக்கூடிய உறுப்பு நம்முடைய மூக்கு. ஜலதோஷம் பிடிச்சிச்சு அப்படின்னா மூக்குல நீர் தொடர்ந்து ஒழிவு கொண்டே இருக்கும். அது நம்ம அப்படியே 3 நாள் விட்டோம் அப்படின்னா தானாவே சரியாயிடும். ஆனா நம்ம விட மாட்டோமே, உடனே இது எப்படியா நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம முழுமையாக அதுக்கான மாத்திரைகள், மருந்துகள்லாம் எடுத்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம பண்ணிடுறோம். இதுதான் நம்முடைய வாழ்வியல் முறையாக இருக்கிறது.
இந்த வாழ்வியல்ல உடனடியாக இது நிறுத்தப்பட வேண்டும். நான் வெளி உலகத்துக்கு போறபோது இது எப்பொழுதுமே நம்ம கர்ச்சிப் கையில் வச்சுக்கிட்டு சிந்திக்கிட்டோ அப்படி தொடச்சிக்கிட்டோ இருக்க முடியாது. அப்படின்னா மின்வெட்டி வர்மம் அப்படின்னு இருக்கு. இந்த 2 மூக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த மூக்குடைய பகுதி இணையுது பாருங்க. இந்த வட்டம் பகுதி இணையுது, இந்த வட்டம் பகுதி இணையுது பாருங்க. இங்க மின்வெட்டி வர்மம் அப்படின்னு இருக்குது. அதை 2 கைகளால, அதாவது கட்டை விரல் நம்முடைய நடுவிரல் வச்சு அழுத்தம் பிடிச்சி தூக்கி கொடுத்தீங்கன்னா அந்த மூக்கு உழுதல் நின்றுடும். அப்புறம் சூண்டி வர்மம் அப்படின்னு ஒன்று, இப்படி கையை தூக்கி பண்ணிட்டோம்னா இந்த மூக்கு மேலே வச்சுட்டு நடுவிரலை வச்சுட்டு மற்ற விரல்கள்லாம் சப்போர்ட் வச்சுட்டு அப்படி அழுத்தி மேலே தூக்கி ஒரு 3 முறை விட்டீங்கன்னா அந்த மூக்கு ஒழுகல் நின்றுவிடும். இது நம்முடைய வாழ்வில் இயல்பாக நம்ம உடம்புலே நம்மளை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம உடம்புலே இருக்குது. இருந்தாலும் நாம என்ன பண்றோம்னா அலோபதியை நோக்கி தான் நாம ஓடிக்கிட்டு இருக்கோம். சரி, ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, ஹோமியோபதி அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இன்றைய உலகம் முழுமையாக நம்புவது விளம்பரங்களை. அதிகபட்சமான விளம்பரங்கள் கொடுத்தோம்னா நிறைய பைசா வாங்கணும் அப்படின்னா அது சிறந்த மருத்துவம் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் மனதில் மக்களுக்கு பதிஞ்சு விட்டது. இதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்முடைய பாரம்பரியத்தை நாம் உணர வேண்டும். பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வர்மம் கொள்ளுது அப்படின்னா வாதத்தால் வர்மம் கொள்ளும், பித்தத்தால் வர்மம் கொள்ளும், கபத்தால் வர்மம் கொள்ளும். அப்ப நம்ம உடம்புல அன்றாட நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், இதுவே மிகப்பெரிய கடுகு, மிகப்பெரிய மருத்துவமாக நாம செய்து கொள்ள முடியும். நீங்க சுக்கு எடுத்து மேல் தோவை சீவிட்டு அல்லது அதை புடம் போடணும், சுண்ணாம்பு தடவி புடம் போடுவாங்க. அதை மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க கடைகளில் போயிட்டு சுக்கு பொடி, தனி சுக்கு சூரணம் வாங்கிட்டு அதை கஷாயம் வச்சு நம்ம குடிச்சோம். இல்லை கஞ்சி, எப்படிப்பட்ட கஞ்சியாக இருக்கணும்? நொய் கஞ்சியாக இருக்கணும். நொய் கஞ்சில சுக்கு, பூண்டு சேர்த்து நீங்க கஞ்சி காசி குடிச்சிங்க அப்படின்னா இந்த வாதம் என்பது விடுபட்டு அந்த வர்மம் எங்கே பாதிப்பு அடைஞ்சிருக்கிறதோ அது ரிலீஸ் ஆயிடும். அல்லது வர்ம முறை தெரிந்தவர்கள்ட்ட வாத நிவர்த்தி வர்மத்தை தூண்டிட்டோம் அப்படின்னாக்கா உடனடியாக நமக்கு நிவாரணம் உடனடியாக கிடைச்ச. இப்படி நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் சிறப்பா பயனடைய முடியும். வர்ம மருத்துவத்துல மிகச் சிறப்பு. மனித உடல்ல சில குறிப்பிட்ட இடங்கள்ல குறிப்பிட்ட அல்லது எல்லா நேரத்திலும் குறிப்பிட்ட வேகத்தில் காயம் ஏற்படுமாயின் செயலிழத்தல், நோய் தோன்றல், மயக்கம் மற்றும் மரணம் ஆகியவன ஏற்படுகின்ற இந்த நிகழ்வுகளே வர்மம் என்று சொல்லப்படுகிறது. வர்மம் என்னன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. அப்போ வர்மத்தை நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம இப்படி வச்சுக்கிறோம். இப்போ மனித உடல்ல இந்த வர்மத்துல நிலையை பார்த்தோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளா உருவாகும். வர்மத்துல மருத்துவத்தினுடைய பங்கு என்ன? எப்பொழுதுமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த உணவுகள் நமக்கு ஏற்புடையதாக இருக்கணும். அதே சமயத்துல ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல நம்ம உடலுக்கு தேவையான 7 தாதுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம உடல்ல எனர்ஜெட்டிக் கியூ எனர்ஜின்னு சொல்றாங்க. அக்குபஞ்சர்ல அது கியூ எனர்ஜின்னு சொல்றாங்க. நாம உயிர் சக்தின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த உயிர் சக்தி சரியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செரிமானத்தன்மை சரியாக இருக்க வேண்டும். இப்ப செரிமானம் சரியா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி வர்மத்தை கொடுத்தா செரிமானம் நடக்கும்? நாபி வர்மம்னு ஒண்ணு இருக்குது. இந்த நாபி வர்மம்னா தொப்புள் மையத்துல எங்களுடைய இடது கை 3 விரல் வச்சுட்டு வலது கையுடைய 3 விரல் நடுப்பாகத்தில் வச்சுட்டு நல்ல மிதமான ப்ரெஷர் ரிலீஸ், மீண்டும் மிதமான ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ், மிதமான ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ், இந்த மாதிரி 3 முறை செய்து நம்முடைய உடம்பு இருக்கு இல்லைங்களா,
தொப்புளுடைய வலது பக்கம், தொப்புளுடைய இடது பக்கம். தொப்புளுடைய வலது பக்கம் இடது பக்கம் நடு 3 விரல்களால் வல சுழற்சி இட சுழற்சி செஞ்சுட்டு இடது பக்கம் கீழ் நோக்கி அழுத்தம் கொடுத்து வலது பக்கம் மேல் நோக்கி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இடது பக்கம் கீழ் நோக்கி கொடுக்கிற பொழுது மலமானது ஒரே சீராக கழிஞ்சிடும். அதே வலது பக்கம் கொடுக்கிற பொழுது சிறுநீர் பிரியாம இருந்துச்சுன்னா சிறுநீர் ஒரே சீராக பிரிய ஆரம்பிச்சிடும். இது அனுபவமா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் அப்படி வரல, நாள்பட்ட மலக்கட்டு இருக்குது. இப்ப அத மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன செய்யறது? வருமம் கொடுத்தோம், எல்லாம் செஞ்சோம், ஆனாலும் இலகல அப்படின்னா ஒரு சிறிய குறிப்பு சொல்லுறேன். நீ யாரோ பேனை வச்சுதான் நோட் பண்ணீங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நல்ல முத்திய தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதை உடைச்சிங்கன்னா தண்ணி இருக்கு. அந்த தேங்காய் தண்ணியை நீங்க குடிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மலச்சிக்கலாக இருந்தாலும் உடனடியாக நிவாரணம் கிடைத்துவிடும். ஸோ இது வருமத்தை தாண்டிய ஒரு மருத்துவம் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாவி வருமம் கொடுத்தீங்க அப்படின்னா, பல்ல வருமம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ரெண்டுமே மலச்சிக்கல் வந்து விடுபட முடியும். சரியா? இப்ப எனக்கு நிறைய பேர் என்ன சொல்றேன்னா, தொண்டை இருமல், தொண்டை தைராய்டு, தைராய்டு அண்ட் பேராதைராய்டு. நம்ம தொண்டையில 2 பக்கமான தைராய்டு கிளாண்ட்ஸ் இருக்குது. இந்த 2 கிளாண்ட்டையும் நாம தூண்டணும். எப்படி தூண்டுனா தைராய்டுல இருந்து நம்ம விடுவித்துக் கொள்ள முடியும், நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கை விரல்களை இப்படி கப்பு மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்முடைய தொண்டை பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல மேலே இருந்து நல்லா மிதமான அழுத்தம் கொடுத்து கீழ் வரைக்கும் தடை கொடுக்கணும். இப்படி ஒரு 3 முறை தடை கொடுத்தீங்கன்னாக்கா தொண்டை செருமல், தொண்டையில சளிக்கட்டு, தொண்டையினுடைய விட்டு விட்டு இருமல் அதெல்லாம் நிவாரணம் கிடைத்து தொண்டைக்கும் சுவாசத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, அது சீராக நடைபெற ஆரம்பிச்சிடும். இதே கைகளை கொண்டு தொண்டை பகுதியை மிதமா ஒரு 3 அழுத்து நல்லா இந்த பாருங்க சைட்ல, இந்த சைட்ல இந்த 3 விரல் இருக்கணும். இது ஒரு முறை, இது ஒரு பிரஷர் 1. இந்த பக்கத்துல இடது கட்டை விரல் இப்படி இருக்கணும். அப்போ அழுத்தம் கொடுக்கறது இந்த 3 விரல் தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு ப்ரெஷர் பாருங்க 1 2 3. இந்த பக்கம் வரும்போதும் அதே மாதிரி வச்சுட்டு 1 2 3. இது காலை மாலை 2 வேலை செஞ்சீங்கன்னா தைராய்டுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டப்பட்டு தைராய்டு இயல்பான நிலைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது அலோபதி மாதிரி, அதாவது கெமிக்கல் மருத்துவம் போல வேதியியல் கலந்த மருந்துகளை உட்கொண்டு உடனடியாக குறைத்து கொடுப்பது போல நடக்காத ஒரு விஷயம். ஆனால் நிரந்தரமான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். தைராய்டுக்கு நீங்க சுமை வர்மம் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்தீங்கன்னா நல்ல வேலை செய்யும். அதோட இந்த இப்போ ட்ரெண்ட் என்ன பாத்தீங்கன்னாக்கா, சர்விக்கல் ஸ்பாண்டிலஸ், லும்பார் பெயின், டிஸ்க் கொலாப்ரஸ் அப்படி சொல்றேன் இல்லையா, டிஸ்க் பிறண்டு போச்சு, டிஸ்க் கம்ப்ரஸிங் ஆயிப்போது, டிஸ்க் விலகி போச்சு, நம்ம லும்பார்ல சொல்றோம். கழுத்து எடுத்துனா சர்விக்கல் C1 C2 C3 C4 C5 C6 C7. இதுல அதிகமா பாதிப்பு கொடுக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா C4ல இருந்து C5 வரைக்கும் உங்களுக்கு C4 C5 C6 இது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஆனாலும் C4 C5 தான் அதிகமாக கம்ப்ரஸிங் ஆகிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க சாதாரணமாகவே குனிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த C3 C4 தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். நிமிர்ந்து உட்காந்தீங்கனாலும் அழுத்தம் அதுவாக கொடுக்கும். ஒரே போஸ்டர்ல எப்போது நம்ம உட்காந்துருக்க கூடாது. அப்படி உட்காந்துருந்தோன்னா அந்த கழுத்துடைய எலும்புகள் கம்ப்ரஸிங் ஆகி அதனாலேயே நாளடைவில் 1 நாள் 2 நாள் ஒன்றும் தெரிஞ்சுக்காது. எப்பொழுதுமே நம்ம அதே மாதிரி அசைவில்லாமல் இப்படி கழுத்து அசைக்காம இப்படி அசைக்காம மேலே கீழே பார்க்காம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கழுத்து கம்ப்ரஸிங் ஆகி அங்க இருக்கக்கூடிய சுனோவியல் என்ற எண்ணெய் பொருள், நெய் பொருள் சொல்றோம். அந்த நெய் பொருளானது வெப்பத்தினால இறுகி போயிடும், குளிர்ச்சினால இறுகி போயிடும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, சில பேருக்கு மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய வாதமானது எழுச்சி பெறுகிறது. எல்லோருக்கும் நார்மலாகவே வாழ்க்கையில எல்லா நாட்களுமே குண்டலினி சக்தியானது மிதமாக முதுகு தண்டு வழியாக மேலே ஏறி உச்சம் தலை சகசிராரம் வரைக்கும் போய் எட்டி பார்த்துட்டு அப்ப திரும்பவும் கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கும்.
அப்படி வந்துட்டு மேலே ஏறும்பொழுது அக்னியாக மேலே ஏறி கொண்டிருக்கும், இறங்குற பொழுது குளிர்ச்சியும் அக்னியும் சேர்ந்த நிலையில் சமநிலையில் இறங்கி கொண்டிருக்கும். இந்த நிலையில இந்த செர்விக்கல்ல எங்கேயாவது ஒரு ஓட்டத்துக்கு தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அங்க குளிர்ச்சி அடைந்து விடுகிறது. இந்த குண்டலினி மேலே ஏறினது கீழே இறங்குற போது குளிர்ச்சி அடைந்து அங்க இருக்கக்கூடிய சுனவியில எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுது. ஃப்ரீஸ்னா தெரியல உங்களுக்கு, ஐஸ் கட்டி மாதிரி. அப்ப என்ன ஆகும், ஒரு பொருள் தண்ணியாக திரவமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அது ஐஸ் போல இறுகி போச்சு அப்படின்னா இந்த பக்கத்தும் ரத்த ஓட்டம், வாட்டர் நம்ம சாதாரண வச்சு தண்ணி இந்த பக்கம் ஓடாது. அந்த மாதிரி ரத்த ஓட்டத்தில் தடை ஏற்படுது. அந்த தடை தான் நமக்கு வலியாக உணர்கிறோம். இது வேதாத்திரி மகரிஷியும் சொல்லியிருக்கிறாங்க. எங்கே மின் குறுக்கு ஏற்படுகிறதோ, ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுகிறதோ, அது வலியாக நீங்கள் உணர்கிறீர்கள். அப்ப எப்போ வலி இடத்தாலும் காலத்தாலும் நீடித்திருக்கிறது அது நோயின்னு சொல்றோம். அது இன்னும் வருஷக்கணக்கில் இருக்கும்போது காலத்துல என்ன, அப்பதான் ஷார்ட் சர்க்கியூட் மின் குறுக்கு ஏற்பட்டு எங்க போய் பாதிக்கீங்க, நேரடியா நம்முடைய உயிர் மையத்துல கரு மையத்துல போய் பாதிப்பு ஏற்படும். அப்ப என்ன ஆகுதுங்க, அவரு தன்னுடைய உலகியல் வாழ்க்கையிலிருந்து விடுபடக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுது. சோ இதை நாம எப்படி தவிர்த்து கொள்வது அப்படின்னா, இந்த கழுத்து நல்லா ஆகணும் அப்படின்னா இங்க காக்கட்டை வர்மம் அப்படின்னு இருக்கு. அந்த காக்கட்டை வர்மத்தை பிடிச்சி நல்லா அழுத்தி மேல நல்லா எவ்வளவு பலு இருக்குதோ அழுத்தி நல்லா மேல தூக்கிட்டு இந்த கழுத்தை முன்னும் பின்னுமாக மெதுவாக அசைக்கணும், இடம் வலமாக மெதுவாக அசைச்சு கொடுக்கணும். இப்படி கொடுக்கலாம். இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் பாதிப்பு அடைகிறதுனால நம்முடைய கை இருக்கு இல்லைங்களா, இந்த கையில இருக்கக்கூடிய நம்ம உடம்புல 18 ஜோடி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ஸ், பிஎன்எஸ் பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஜோடியா 2 ஜோடியா பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். அப்போ முதல் 2 ஜோடி C7ல இருந்து பிரிஞ்சு இந்த கைகளுக்காக வரக்கூடிய ஆற்றல் மிக்க நரம்பு இரத்த ஓட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல மேலேந்து வரக்கூடிய பிரிவு இடத்துலயே கம்ப்ரஸிங் ஆகி போச்சு அப்படின்னா இரத்த ஓட்டம் தடைப்படுது. இரத்த ஓட்டம் தடைப்பட்டா நமக்கு முதல் லைட்டா வலிக்க ஆரம்பிக்கிறது. அது கூட வாதமும் மேலே ஏறி போச்சுன்னு வச்சுங்க. நான் சொன்ன மாதிரி மூலாதாரத்திலிருந்து ஏறக்கூடிய வாதமானது மேலே ஏறி இறங்குகிற பொழுது அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி நின்று போச்சுன்னா இந்த தோள்பட்ட பகுதியில் ஒரு வீக்கம், ஒரு தடிப்பு, ஒரு விதமான அசைவற்ற நிலைக்கு கொண்டு வந்துடும். எப்பவுமே பாருங்க, காத்து ஒரு இடத்துல அதிகமாகி போச்சுன்னா அதை இப்படி அசைக்க முடியாது. அப்ப காத்து ரிலீஸ் ஆச்சுன்னா இலகு தன்மை வந்துடும். ஸோ அதனால இந்த வாதத்தை எடுப்பதற்கு நம்ம கையில இந்த கவுளிக்காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இங்க பாருங்க, இந்த விஷயம் தெரியுதுங்களா, இந்த கையில ஆள்காட்டி விரல், இந்த கட்ட விரல், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இங்க இடத்துல ஒரு எலும்பு ஜாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த ஜாயிண்ட் இது ஒரு வி மாதிரி இருக்கும். இதுல சென்ட்ரல் பிளேஸ்ல இப்படி பிடிச்சிட்டு இந்த இப்படி அழுத்தினாலே, சாதாரண அழுத்தினால அவரால் வாதம் இருந்ததுன்னா கண்டிப்பா வலி அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இதை நீங்க சரியாக அழுத்தம் கொடுத்து வர்மத்தை கொடுத்து 3 அழுத்து மாத்திரை அளவு இருக்கிறாரு, அரை மாத்திரை, 1 மாத்திரை, 1/4 மாத்திரை வரைக்கும் எந்த அளவுக்கு அவர் பாதிப்படைஞ்சிருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாத்திரை அழுத்தத்தை கொடுக்கிற பொழுது சிறப்பான ஒரு அந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வலியிலிருந்து நம்ம நிவாரணம் பண்ணலாம். அதே போல இந்த உள்ளங்கை இருப்பதுல மணிக்கட்டு வர்மம், மணிபந்த வர்மம்னு சொல்லுவாங்க. இந்த மணிபந்த வர்மத்தையும் நாம 2 விரலால நீவி விட்டு அவர் நீவி விடுகிற பொழுது அவருடைய கழுத்து பகுதி இடம் வலமாக திருப்ப சொல்லணும். நம்ம அப்படி திருப்ப சொல்லிட்டே இருந்தா மெதுவாக, அப்படி நம்ம பயிற்சிக்காக அப்படி சொல்றோம், அவர் திருப்ப ஸ்லோ மோஷன்ல அப்படி மெதுவாக அப்படி இடம் வலமாக திருப்பி கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த நரம்பு சிஸ்டம் இங்க வரைக்கும் நமக்கு நம்ம நாடி பார்க்குறோம், அக்குபஞ்சர்ல நாடி பார்க்குறோம், சித்த மருத்துவத்தில் நாடி பார்க்குறோம், ஆயுர்வேதத்தில் நாடி பார்க்குறோம், மெயின் நரம்புகள் எல்லாம் இங்கே தான் வந்துட்டு இருக்கு. அப்போ இங்க ஏற்படக்கூடிய வாதம் அடைப்புகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க இந்த மணிபந்த வர்மத்தை கொடுக்க கொடுக்க அது விலகப்பட்டு வாட்டருடைய தன்மை அதிகரிச்சு, வாட்டர் அதிகமாச்சுன்னா அவங்க காற்றை ஷட் பண்ணும், காற்று வாட்டரோடு கலந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ எங்கெல்லாம் தடை இருக்குதோ அது என்ன பண்ண, அந்த நேரத்துல நமக்கு ஏப்பமா வரலாம், அல்லது நம்முடைய ஆசன வாய் வழியாக காற்று அபானன் போல பிரிஞ்சு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம்,
நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுகளும் நமக்கு பஞ்சபூதங்களின் கூட்டுறவால் தோன்றும் முக்குற்ற மாறுபாடுகளினால் உடலின் நோய் தோன்றவோ, நோய் மறையவோ, ஆரோக்கியம் கிடைக்கவோ செய்யும். உணவு உணவாக பேலன்ஸ்டு டைட் செல்லும் பொழுது, நம்ம உணவும் பொழுது உடலுக்கு உறுதி சேர்க்கும், மாறுபட்டு செல்லும் போது நோயை தோற்றுவிக்கும். மருந்தாக செல்லும் பொழுது நோயை குணப்படுத்தும். உணவு உடலுக்கு சக்தியை கொடுப்பது போலவே சுவாசிக்கும் காற்றும் நமக்கு சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்க. அப்போ காற்று நாம எப்படி செய்யணும்? அப்ப காற்று நாம எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நாடி சுத்தி சாதாரண செய்யக்கூடிய நாடி சுத்தி இருக்கிறது. இதுல நம்ம காற்றை சமநிலைப்படுத்தணும், சக்தியை சமநிலைப்படுத்தணும்னா இந்த கைகள் எல்லாம் இப்படி வச்சுட்டு இப்படி பாருங்க, இப்படி கையை இப்படி வைங்க, இப்படி இப்படி பண்ணுங்க. முதல்ல இப்படி பண்ணிட்டு இப்ப இப்படி வச்சுட்டு இந்த கைகள் இருக்குங்களா, இப்படி இப்படி கொடுத்துட்டு வச்சுருங்க. புரிஞ்சுதா இது உங்களுக்கு? பாருங்க, திரும்பவும் செஞ்சு காட்டுறேன். இந்த கைகள் இப்படி வச்சிங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, திரும்ப இப்படி வைக்கிறோம். இந்த கை பாருங்க, இப்படி வைக்கிறோம், கையை கொடுத்துக்கிறோம், ஆள்காட்டை 2 ஒன்று சேர்க்கும், உள்முகமாக திருப்புறோம், இப்படி வச்சு இப்படி வச்சுட்டீங்கன்னா நம்முடைய சர ஓட்டம், இந்த உடம்புல இருக்கக்கூடிய சர ஓட்டம் இருக்கு இல்லைங்களா, ஒரே சீராக இயங்க ஆரம்பிச்சிடும். இந்த சர ஓட்டம் சீரடைய சீரடைய நம்ம உடம்புல வர்மங்கள் எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கலாம். அப்ப இது ஒரு இதுல முத்திரை. இதே போல சக்தி முத்திரை இருக்குது, இன்னும் லிங்க முத்திரை இருக்குது. அதை இல்லாம நாகப்பிராணாயாமம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பயிற்சியை நம்முடைய வர்ம ஆசான்கள்ட்ட இருந்து, குருமார்கிட்ட இருந்து எடுத்திருக்கோம். அந்த பயிற்சி முறையும் நாங்க வகுப்பு எடுக்கிற பொழுது நேரடியான வகுப்புல தான் அதை சொல்லி தருவோம். இப்ப சொன்னாலும் நீங்க செஞ்சு அதனால ஏதாவது பாதிப்பு இருந்தால் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால அது ஒரு பிராணாயாமம் இருக்கிறது. இப்ப இந்த ஒவ்வொரு நிலையிலையும் நாம என்னெல்லாம் செஞ்சா நமக்கு இது பண்ண முடியும், அளவு முறைகளை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு அளவு இருக்கு அப்படின்னா நம்ம உடம்புல இந்த கை விரல் நம்ம அக்குபஞ்சர் மாதிரி தான். 2 விரல் அளவு, 3 விரல் அளவு, இறை அளவு, 4 விரல் அளவு, ஒரு ஒட்டை ஒரு ஜான் அளவு, ஒரு முழம் அளவுன்னு நமக்கு இருக்கிறது. அந்த அளவு முறையை வச்சுக்கிட்டு நாம இந்த முயற்சிகளை பண்ணலாம். இதுல குறுங்கொடுங்கை வருமும் கொடுங்கை வருமும், எந்த இடத்துல இந்த கொடுங்கை வருமும் கொடுக்கணும், குறுங்கொடுங்கை வருமும் கொடுக்கணும் அப்படின்னா ரெஜுவினேஷன். இந்த இன்றைய பொறுத்தளவுக்கு குழந்தைகள், பெண் குழந்தைகள் மெச்சூரிட்டி ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீரியாடிட்டிக்கு ஒழுங்காக வர்றதே இல்லை. அப்போ அவங்களுக்கு குடுக்கை வர்மம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பீரியாடிட்டிக்கு சரியாயிடும். பிசிஓடி இருந்தாலும் சரியாகும். அவங்க திருமணமானவர்களாக இருந்தா இந்த பிசிஓடிலாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு பீரியாடிட்டிக்கு நிவர்த்தி அடைஞ்ச பிறகு கருத்தரிப்பதற்கான வாய்ப்பும் இந்த வர்மத்துல இருக்குது. நாங்களே என்னுடைய அனுபவத்துல இன்னைக்கு 10 வயசு குழந்தை இங்க இப்ப அவங்க கத்தார்ல இருக்கிறாங்க. அந்த குழந்தை இங்க வரும்பொழுது அவங்க நல்ல ஃபேட்டு, அவங்களுக்கு நேரடியாக நிக்கல, கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆச்சு. இங்க வர்மம் தான் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 21 நாள், 3 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி அவர் வாழ்க்கை துணைவரும் சேர்ந்தே வருவார், வர்மம் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா கரு நின்று குழந்தை இன்னைக்கு 10 வயசு பெண் குழந்தைய வளர்ந்து நிற்கிறாங்க. இப்படி இந்த வர்மத்தினால நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு லட்சக்கணக்காக செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய குழந்தை பேற்றுக்காக இந்த வர்மத்துல அற்புதமான தீர்வு இருக்கிறது. சரி, வர்மத்தோட சேர்ந்த அக்குபஞ்சரும் இருக்கிறது. அப்போ அக்குபஞ்சரும் வர்மமும் இணைந்து செயல்பட்டு கொண்டால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளிலிருந்து மக்களை நாம் நல்வழிப்படுத்த முடியும், தீர்வு கொடுக்க முடியும். உடனடியாக கிடைச்சிருமா? சில பேருக்கு அலோபதி போனா உடனே இன்ஜெக்ஷன் பண்றான், மாத்திரை கொடுக்குறான். நான் சிறப்பாக உடனடியாக எனக்கு எல்லா ரிசல்ட்டும் கிடைச்சது. இன்னைக்கு என்ன பண்ண ஐவிஎஃப்னு சொல்றான். நிறைய மருத்துவங்கள் முன்னேற்றம் வந்துச்சு, அங்க வைக்கிறாங்க. ஆனால் வச்சா கூட என்ன ஆகுங்க, சில பேருக்கு நல்லதா நடக்கும், சில பேருக்கு அந்த குழந்தை சரியாக இதுவாகும் இல்லை, இப்படிலாம் மாறி நடந்துருக்கு.
ஆனா நாம மருத்துவ முறையில சரியாக கையாண்டு சரியாக வைத்தியத்தை செய்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அது நாம நிவாரணம் நமக்கு கிடைக்கும். ஆக இந்த உடம்புல பல விஷயங்கள் இருக்கிறது. எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கொடுக்கணும், எந்த மாதிரி வருமத்தை கொடுக்கணும், எப்படி அப்படிங்கிறது பல பல விஷயங்கள் இருக்குது. இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா 96 தத்துவம் நமக்கு தெரியும். 96 தத்துவங்கள். இந்த 96 தத்துவத்துல 5 பொறி 5 புலனைந்து கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரம் 5 அப்படின்னு சொல்லி நாம சொல்லியிருக்கிறோம். பூதம்னா ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இது இந்த 96 தத்துவம் மேக்சிமம் வேதாத்திரி மகரிஷியில படிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா 96 தத்துவம் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி மிகப்பெரிய விளக்கம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப்படி இல்லை நம்ம வகுப்பு எடுக்கும்பொழுது அதை பற்றிய சில விளக்கங்களை நாம நேரடியாக கற்றுக்கொள்ளலாம். அப்போ வர்மத்தின் விதிப்படி மனித உடலானது 2 விதமான மண்டலங்களாக உள்ளடக்கி இருக்குன்னு சொல்றாங்க சித்தர்கள். கண்ணுக்கு புலனாகும் மண்டலங்கள் விசிபிள் சிஸ்டம், கண்ணுக்கு புலனாகாத மண்டலங்கள் இன்விசிபிள் மண்டலம் அப்படின்னு சொல்லி 2 மண்டலங்களை பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப 96 தத்துவங்கள 36 தத்துவங்கள் உட்கருவிகளாகவும் 60 தத்துவங்கள் புறக்கருவிகளாகவும் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பூதங்கள் 5 அப்படின்னா பிருத்திவி, அப்பு, தேயு, ஆகாயம், வாயு அப்படின்னு 5 இருக்குது. நிலம் நம்ம உடம்புல நிலமா இருக்குது. நிலம் எலும்பு, மாமிசம், தோல், முடி இவை அனைத்துமே மண்ணு தத்துவத்தையும், நீரா இருப்பது உதிரம், அப்பு என்பது நீர், பிருத்திவி என்பது நிலம். இது நீர் நம்ம உடம்புல என்னவா இருக்கு? நீர் உமிழ்நீரா இருக்கு, உதிரமா இருக்குது, சிறுநீரா இருக்கு, விந்துவா இருக்குது, வேர்வையாக இருக்கிறது. இது எல்லாமே நமக்கு நம்ம உடம்புல இருந்து செயல்படுது. தேயுன்னா நெருப்பு. இது எங்க இருக்கு? சோம்பல், நித்திரை, பயம் முதலில் ஏற்படுகிற போது நெருப்பு சக்தி நம்ம உடம்புல உண்டாவதை நம்ம பார்த்து கொள்ள முடியும். ஆகாயம் என்பது விண்ணு. இது என்ன செய்யும்? ஓடல், இருத்தல், நடத்தல், கிடத்தல், நிற்றல் முதலியவையான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. வாயு என்ன? காற்று, காமம், குரோதம், கோபம், மோகம், மதம் முதலியவற்றை செஞ்சிட்டு இருக்குது. அப்ப இப்படி இந்த ஒவ்வொரு பிரிவுகளும் நமக்கு ஒவ்வொரு வேலைகளை செஞ்சிட்டு இருக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி பூரண ஆரோக்கியத்தோட வாழணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னாக்கா, நமக்கு இருக்கக்கூடிய 14 வேகத்தை தடை பண்ணவே கூடாது. தடை பண்ணக்கூடாத வேகங்கள் 14 இருக்குது. 1 வாதம், 2 தும்மல், 3 சிறுநீர், 4 மலம், 5 கொட்டாவி, 6 பசி, 7 தாகம், 8 இருமல், 9 இளைப்பு, 10 தூக்கம், 11 வாந்தி, கண்ணீர், அழுகை, சுகிலம், சுவாசம். இதையெல்லாம் நீங்க அடக்கவே கூடாது. எப்படி? எது சுவாசம்னா என்ன? ரெஸ்பிரேட்டரி. நிறைய சளி வந்துகிட்டே இருக்கு, நாங்கள் அடக்கூடாது. வெளியில போன மூக்கு வச்சு அடைச்சி பிடிச்சிடும், தும்மல் வந்து அரைச்சி பிடிச்சிடும். அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா அது ரிப்பீட் ஆகி அது நம்ம நுரையீரலுக்கும் மூச்சுக்குழலுக்கும் துன்பங்களை ஏற்படுத்தும். சுக்கிலம் 15 நாள் இளம் வயதாக இருந்தாங்க அப்படின்னா, புதிய தம்பதியர்கள் இருந்தாங்கன்னா 15 நாளுக்கு ஒரு வாட்டி சுக்கிலத்தை கழிச்சே தீரணும். நாதமும் சுக்கிலமும் கழிக்கப்பட வேண்டிய ஒரு கழிவு பொருள். அழுகை வந்துச்சுன்னா சொல்லுவாங்க பாருங்க, ஒரு ஒரு இடத்துல ஒரு துக்கம் வந்துச்சு அப்படின்னா அவன் கண்ணை மூடி அழுகாம அப்படியே ஒரு மாதிரி இருந்துட்டாங்கன்னா உடனே சொல்லுவாங்க, அழுதுட்டுப்பா, அப்படிலாம் இருக்கக்கூடாது, அழுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மன அழுத்தம் ஸ்டாண்டர்டைஸா மாறிவிடும். அது மாதிரி இல்லாம கண்ணீரை அடக்கக்கூடாது. வாமிட் வந்தாலும் அதை நிறுத்தக்கூடாது. அதுல தூக்கம் இன்னைக்கு சொல்லவே வேணுமா? இன்னைக்கு வர்ம பாதிப்பு என்பது எல்லாரும் நாடி பார்த்தாதான் தெரியும். இன்னைக்கு தூக்கம் என்பது என்னங்க 8ஆம் கனியாக மாறிவிட்டது. எல்லாருமே தூங்குறது எத்தனை மணிக்கு வராங்க? 11, 12. 11 நான் ரொம்ப கம்மியா சொல்றேன். 12 மணிக்கு மேல 1 மணி 2 மணி சில பேர் தூங்குற விடிய காலம் தூக்கம் நம்ம எழுதுகிறதுல அவ போய் தூங்க போவார். இப்படிதான் இன்னைக்கு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆக தூக்கத்தை நாம் நிறுத்தவே கூடாது. வீசிங் வருது அப்படின்னா அதையும் நம்ம அடக்கக்கூடாது. அதற்கான மருத்துவ முறைகளை நம்மத்துல நுரை வர்மம், நுரையீரல் வர்மம், இங்க பாத்தீங்கன்னாக்கா நெட்டல் வர்மம், நேர் வர்மம் அப்படின்னு வர்மங்கள் இருக்குது. இதை முன்னும் பின்னும் கையில கொடுத்து அசைச்சு மேல தூக்கணும். நம்ம எவ்வளவு பெரிய இதுவாக இருந்தாலும் விக்கலா இருந்தாலும்
இந்த வீசிங் இருந்தாலும் உடனே நிற்கிற முடியும். வருமத்தில் அவ்வளவு பெரிய தீர்வு இருக்கிறது. அதே போல பசி வந்தால் தான் நிறுத்தக்கூடாது. கொட்டாவி வந்தனாலும் கொட்டாவின்னு நாங்க கெட்ட ஆவிதான் கொட்டாவின்னு நம்ம மாறி போச்சு. அந்த காலத்திலே மாறி போச்சு. அது கெட்ட ஆவி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய, இப்ப நீங்க சாப்பிட்றதில்ல, லேட் ஆகுது, சரியா தாகம் எடுக்கிற நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறது இல்லை, யூரின் வந்தா யூரின் போறது இல்லை, மலம் வந்தா மலம் போறது இல்லை. ஏன்னா வேலை பளு இல்லை டிராவல்ல இருக்கிறோம். இப்போ டிராவல்ல இருக்கிறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, உணவுகளை மிக குறைவாக எடுத்துட்டாங்க, இல்லைன்னா பழ வகைகளை எடுத்துக்கொண்டார்கள். அது செரிமானத்துக்கும் பிரச்சனை இருக்காது, போற வரைக்கும் நம்ம பசியை தாங்கும். ரெண்டாவது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் உபாதைகளை கழிப்பதற்கான அளவுகளை முடிச்சு வச்சுப்பாங்க. பயணங்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை பயணமாக தான் இருக்கணும். அப்பதான் நம்ம பகல் வேலையிலேயே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். நம்முடைய உபாதைகள்ல இருந்து நம்ம விடுபட முடியும். நீங்க இரவு நேர பயணமா இருந்ததுன்னா நீங்க எல்லாமே அடக்கப்பட வேண்டிய ஒரு, ஆனா இன்னைக்கு உலகம் மாறி போச்சு, அதுல நம்ம எதுவும் செய்ய முடியாது. அப்ப நாம செய்யணும்னு என்ன பண்ணா, நம்முடைய உணவு முறைகளை மாற்றிக்கொள்ளலாம். நம்ம பயணத்துக்கு இரவு நேரத்தில் புறப்புறோம்னா மாலையிலே அந்த 6-7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். 7-8 மணிக்கெல்லாம் இங்கே வீட்டிலேயே நம்ம ரெஸ்ட் ரூம் கழிவுலாம் நீக்கிட்டு எம்டி ஸ்டொமக்கா போறதுக்கு முயற்சி பண்ணிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு வாழ்வியல் முறையும் நமக்கு வந்து இருக்குது. அப்ப இந்த வாழ்வியல் முறையிலிருந்து நம்ம எப்படி நம்மள மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம அணு உடலை இயக்கக்கூடிய முறை இருக்குது. நம்ம உடம்புல அணு உடலை எப்படி இயக்குவது அப்படின்னு பார்த்து தசவாயு தட்டல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. தசவாயு தட்டல் பார்த்துட்டு அப்படின்னா அந்த ஒரு ஸ்லைடு, இது ஸ்லைடு ரொம்ப அதிகமா இருக்கலாம், அதிகமா போட முடியாது, உங்களுக்கு நான் பார்க்குறேன். இந்த தசவாயு தட்டல்ல 10 இடங்கள்ல நம்ம வந்து கைகளை வச்சு 3 விதமான தட்டுகளை தட்ட வேண்டும். இதுதான் தசவாயு தட்டல். இந்த தசவாயு தட்டல் ஸ்லைடு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், ஏன்னா ஐயா எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தசவாயு தட்டல் நீங்க இத முறையா தட்டி பழகிட்டீங்க அப்படின்னா உடம்பு மிகப்பெரிய ரிலாக்ஸேஷன். உடல்ல அங்கங்க தேங்கி இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், என்னங்க, அங்கங்க தேங்கி இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் முழுமையாக சீரடையும். அதை எங்க தட்டணும், எப்படி தட்டணும், எந்த முறையில தட்டணும் அப்படிங்கிறத நாம வந்து பயிற்சி முறையில நேரடி பயிற்சியில தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஆன்லைன் வகுப்புல வர்மத்தை எடுத்தோம் என்றால் அது அவ்வளவு சிறப்பானது அல்ல. இதுவரைக்கும் எந்த ஒரு சித்தர் பெருமக்களும் எந்த ஒரு சித்தர் வழிபாடு சித்தர் முறையில வர்மத்தை எடுத்திருக்காங்களோ, கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஆன்லைன் வர்மத்தை இதுவரைக்கும் யாரும் கொடுத்ததில்லை. ஒரு சில பேர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதிகப்படியான பைசாவும் வாங்குறாங்க. 35,000 40,000 வரைக்கும் 2 நாள் பயிற்சிக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம உலக சமான காந்தாலயம், சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை, ஆத்ம தர்ம யோகா மற்றும் ஆராய்ச்சி மையம் என்ற அறக்கட்டளையானது ரீசனபிள் ஃபீஸ் வாங்கிட்டு 2 நாள் வகுப்பு முழுக்க பிராக்டிக்கல் வகுப்பாக, செய்முறை வகுப்பாகவே உங்களுக்கு கொடுத்து, முதல் நாள் ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு தேரியும் பிராக்டிக்கலுக்கான செய்முறை வகுப்பும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிச்ச இருக்கக்கூடிய 1.5 நாள் முழுவதுமே நீங்கள் வகுப்புக்கு கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொரு வர்மமும் இருப்பிடத்தையும் அளவு முறையும் தெரிந்து கொண்டு அந்த வர்மத்தை தட்டி எழுப்பக்கூடியது, இலக்கி எழுப்பக்கூடியது, அழுத்தி எழுப்பக்கூடியது, அதாவது சுழற்சி முறை, தடவு முறை, தட்டு முறை அப்படிலாம் இருக்கிறது. அந்த முறைகள் எல்லாம் உங்களுக்கு முறையா சொல்லி கொடுத்து இந்த வர்மத்தை உங்க வாழ்வியல் முறையாக இதை கற்றுக் கொடுக்கணும். ஆக இந்த தசைவாயு தட்டல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தசைவாயு தட்டல், இந்த தசைவாயு தட்டல் மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு வர்மமாக இருக்கிறது. அதே போல தலை தடவல், ஹெட் மசாஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த ஹெட் மசாஜையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தலையில இருக்கக்கூடிய அத்தனை விதமான
பிரச்சனைகளையும் சீரமைத்து தலை முழுவதும் இருக்கக்கூடிய நாடி நரம்புகளுக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், ஜீவகாந்த ஓட்டம், உயிர்ப்புகள் ஓட்டம் ஒரே சீராக ஓடுவதற்கு இந்த ஹெட் மசாஜ். ஒரு தலைவலி வந்துச்சு, பின் தலைவலி இருந்துச்சு, தலையில நீர் கோத்துருந்துச்சு, எனக்கு ஒற்றை தலைவலி இருக்கிறது, உச்சந்தலை வலிக்கிறது, லெப்ட் வலிக்கிறது, ரைட் வலிக்கிறது, கண் வலிக்கிறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த தலை மசாஜையும் இந்த தசவாயு தட்டலை நீங்க கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய மருத்துவம் இது. எப்படி வேதாத்திரி மகரிஷி உடலை தளர்த்துதல் பயிற்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, 7 நிமிஷத்துல 12 நிமிஷம் வரைக்கும் அதை நம்ம செய்யலாம். அதே போல இந்த தசவாயு தட்டலும் ஹெட் மசாஜையும் மிக அற்புதமான மாற்றத்தை உங்கள் உடல்ல மாற்றி கொடுக்கும். இதை தினந்தோறும் செஞ்சுக்கலாமா? தசவாயு தட்டல் நீங்க தனியா செஞ்சுக்க முடியாது. ஹெட் மசாஜை நீங்க செல்ஃபாவே நீங்க செஞ்சுக்கலாம். அது குரு வழியாக நேரடியாக கற்றுதான் நீங்க செய்யணும். அதை நாம இங்க நேரடி வகுப்புல தான் கற்றுக் கொடுக்க முடியும் ஒழிய இந்த வகுப்புல நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. நம்ம வருமத்துல பார்த்தோம்னா 12 படுவருமங்கள் இருக்குது. கிளர்த காலம் இது பார்த்தோன்னா இது இந்த பையன் இந்த படுவருமை என்னெல்லாம் செய்யும்? மூச்சியை சீராக்கும், நினைவாற்றலை பெருக்கும், மூளையை சுறுசுறுப்பாக்கும், நாளமில்லா சுரப்புகளை தூண்டும், தலைவலி ஒற்றை தலைவலி நீக்கும், மன அழுத்தம் தூக்கமின்மை நீக்கும், மூக்கடைப்பு கண் நோய்கள் நீக்கும், ஆண்மை குறைவு கருப்பை நோய்கள் நீக்கும், குரட்டை நீக்கும், புரோஸ்டேட் வீக்கத்தை சரி பண்ணும். இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பாருங்க, திளர்த காலத்துக்கு மட்டும்தான் இந்த படுவரும் 12 இல்லையா, அதுல ஒண்ணுதான் திளர்த காலம். இந்த திளர்த காலத்தை தூண்டுகிற பொழுது இத்தனை விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா, மன்னிக்கவும், ரெண்டாவது நட்சத்திர காலம். நட்சத்திர காலத்தை நீங்க தூண்டுகிற பொழுது இந்த நட்சத்திர காலம் எங்க இருக்கிறது, திளர்த காலம்னா என்ன இருக்கிறது, எங்க இருக்குது, இதெல்லாம் நீங்க குரு வழியாக கற்றுக்கொண்டா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு உதாரணத்துக்காக வேணா உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலாம். உதாரணத்துக்காக இது வேணும், உதாரணத்துக்காக இதை நம்ம வேணும் செய்யலாம். மன்னிக்கவும், உதாரணத்துக்காக திளர்ந்த காலம்னா என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லித்தரேன். இது குரு வழியா மட்டும்தான் நீங்க செய்யணும். நீங்க செஞ்சா அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை, பக்க விளைவுகளை ஒரு குரு வர்மம் தெரிந்தவர்கள்கிட்ட நீங்க இலக்கிக் கொள்ளலாம். அதுக்கு வேதாத்திரி மகரிஷி ஆரம்ப இன்ஸ்டேஷன் அப்படின்னு கொடுக்குறாரு இல்லையா, ஆரம்ப நிலையிலே இதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது நீங்க வேதாத்திரி மகரிஷியில நீங்க பாடம் கற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ குரு மையம் இருக்கு இல்லைங்களா, குரு மையத்துல இந்த நடுவிரல் எல்லாருமே ஆள்காட்டு விரல் தான், ஆனா வர்மத்து பொருள் நடுவிரல் ஆகாய சக்தி இருக்கு. ஆகாய சக்தியை வச்சு இப்படி வச்சுட்டு இத ஒவ்வொரு இலக்கு முறையும் ஒவ்வொரு வகையில இருக்கும். ஒண்ணு மேல் நோக்கி தூக்கிடலாம், வலச்சொல்லாக சுத்தலாம், அப்புறம் ப்ரெஷர் கொடுக்கலாம். அப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த ஆள்காட்டி விரலில் இல்லை இந்த நடுவிரலை வச்சு கூட ஒரு 3 முறை 3 அழுத்தம் தான் கொடுக்கணும். அது மேலோடு அது பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரை அளவு இருக்கிறது. இப்போ பக்க தலைவலி இருக்கிறது அப்படின்னா இது அக்குபஞ்சர்ல இன் டேங் அப்படின்னு சொல்றாங்க. அக்குபஞ்சர்ல என்ன சொல்றாங்க, இன் டேங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இன் டேங்னா என்னங்க, கியூ எனர்ஜி குவிந்திருக்கிற இடம், நிறைஞ்சிருக்கிற இடம், குமுலேட்டிவ் குவிக்கூடிய இடம். அப்போ அங்க உயிர் சக்தியை தூண்டி விடுகிற பொழுது அந்த உயிர் சக்தியானது நேரடியாக உச்சந்தலை சகசிராரத்திற்கு சென்று 72,000 நாடி நரம்பு வழிகளாக பரவி உடம்புல இருக்கக்கூடிய தடைகளால் நீக்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட, பெரிய மிகப்பெரிய மருத்துவர், மிகப்பெரிய மருந்து நம்முடைய இன் டேங் என்று சொல்லக்கூடிய திளர்த காலம். வர்மத்துல என்ன சொல்லுங்க, திளர்த காலம். ஏன் அது திளர்த காலம் சொல்லியிருக்கிறாங்க, திலகம் வைக்கிறோம் இல்லைங்களா, நம்ம ஆண்களா இருந்தா சந்தனம் போட்டு வச்சுக்கிறோம், பெண்களா இருந்தா குங்குமம் வச்சுக்கிறோம். இப்ப நிறைய டிசைன்ஸா பொட்டு வந்துச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சாந்து இருக்கும், ரெட் கலர் சாந்து, அதை இங்க வச்சு விடுவாங்க. ரெட் கலர் சாந்து எது பாருங்க, தி
ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை. அப்போ வள்ளல் பெருமனார் சொல்லிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தியானம், நீ ஜோதியை உற்று நோக்கு. நம்ம வேதாத்திரியத்துல தீப பயிற்சி கொடுத்துருக்குறோம். தீப பயிற்சியை நீங்க ஒரு நிமிஷம் உற்று பாருங்க, 2 நிமிஷம் கண்ணை பொத்துங்க. அப்போ கண்ணை பொத்துற பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் முழுவதும் என் உடலில் ஊடுருவி கொண்டிருக்கிறது. எங்க ஊடுருவி எங்க குவியுதுங்க? நம்முடைய உருவ மையத்தில் குவிந்து கொண்டிருக்கிறது அந்த ஆற்றல். அப்போ உருவ மையத்தில் குவிந்த ஆற்றல் உடல் முழுவதும் பரவி உடல்ல இருக்கக்கூடிய சக்தி தடையெல்லாம் நீக்கி சக்தி ஓட்டத்தை ஒரே சீராக இயங்க செய்கிறது. இவ்வளவு அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு வர்மக்கலையை நாம் கற்றுக்கொண்டு நாம் அன்றாட வாழ்வியல் முறையாக நாம மாற்றிக்கொண்டோம் அப்படின்னா மிகச் சிறப்பாக வாழ முடியும். இதுல இன்னொன்னு இருக்குங்க, நம்முடைய தினசரி வர்மம், நமக்கு தினசரி நம்ம கொடுக்கக்கூடிய வர்மமும் இருக்கிறது. இந்த வர்மத்தையும் நாம் உங்களுக்கு பயிற்சி வகுப்புல சொல்லி தருவோம். அதை நீங்க முறையா கத்துக்கிட்டு தினச்சரியமாக அந்த வர்மத்தை நீங்க செய்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை கிடைக்கும். எப்படி நம்ம அக்குபஞ்சர்ல ST36 ரெகுலரா நமக்கு நாமே செய்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், குடல் சுத்தமே உடல் சுத்தம், குடல் கழிவு நீக்கமே உடலுடைய ஆரோக்கியம். அப்ப இறைப்பை சுத்தம் ஆச்சு அப்படின்னா மற்ற சிறுகுடல் பெருகுடல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாயிடும். ஸோ அதனால ST36 ஆரோக்கியம் கிடைப்பதோடு மட்டும் இல்லாம இளமையோடு எப்பொழுதும் நீடித்த ஆயுளோடு வாழ முடியும். அதுக்கு நாம என்ன சொல்றோம்னாக்கா வர்மத்துல குதிரை முக வர்மம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த வர்மத்தை நீங்க கொடுத்துக்கிற போது தினசரியாக உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இன்னைக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒண்ணு சர்க்கரை நீரிழிவு, 2வது முட்டி வலி, 3வது இருதயம் IPP, 4வது சர்விக்கல் ஸ்பாண்டிலைஸ், 5வது லும்பார் பின்னிடுப்பு வலி, இடுப்பு வலி, பின்னிடுப்பு வலி நம்ம சொல்றோம். 6வது ஒன்று இருக்கு சியாட்டிகா, பக்க தொடை நரம்பு வாதம் அப்படின்னு சொல்றோம். இப்ப கை, அதாவது சர்விக்கல் கையில வாதம் இல்லாங்கிறோம். அதோடு இல்லாம இந்த வாய் பாருங்க கோணிடும் சில பேருக்கு. பக்கவாதம் வச்சுன்னா முதல்ல வாயும் கையும் தான். இதுல ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னா, ஒரு ஆணுக்கு பெண், அதாவது இடது கை வாதம், வலது பக்கம் வாயும் இது இழுத்து போச்சுன்னா கண்டிப்பா அவங்களால குணமாவது ரொம்ப கடினம். சேம் சைடு வலது பக்கம் ஆணும் இடது பக்கம் பெண்ணுமாக இருக்கிறதுனால அந்தந்த பகுதியில் அந்தந்த ஆதுக்கு வந்துச்சுன்னா உடனே ரெக்கவரி ஆகிட முடியும். ஆப்போசிட்டா தான் கொஞ்சம் நாள் எடுக்கும். அதுக்கு சரியான தீர்வு வர்ம தடவல், வர்ம ஆயில் மசாஜி, வர்ம தடவல் இருக்கு. வர்ம ஆயில் தடவல் வேற, வர்ம தடவல் வேற. வர்மம் ஒவ்வொரு புள்ளிகளையும் சரியான இடத்துல ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சரியா அது உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையில வர்மத்தை எப்படிலாம் பயன்படுத்தணும், எந்தெந்த பிரச்சனைகள்லாம் நாம் பயன்படுத்தணும், உங்களுக்கு முக்கியமான 2 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று குடுக்கை வர்மம், அதுலேயே தண்டு வர்மம், ஆணுக்கு தண்டு வர்மம், பெண்ணுக்கு குடுக்கை வர்மம், மலச்சிக்கலுக்காக நாபி வர்மம், அப்புறம் த்ரோட் தைராய்டுக்காக நம்ம தொண்டை வர்மம், அதாவது சுமை வர்மம் சொல்லியிருக்கிறோம். திலர்த காலம் சக்தி எனர்ஜிக்காக திலர்த காலம் சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக் பாயிண்ட் ஒன்று சொல்லலாம்னு இருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா கொண்டை கொல்லி அப்படின்னு சொல்றோம். அக்குபஞ்சர்ல DU20 உச்சம் தலையில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. அந்த புள்ளியை நீங்க இப்போ அக்குபஞ்சர்ல போனீங்கன்னா முதல்ல போன உடனே என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஊசியை சொல்லி விட்டுருவாங்க. அது போன உடனே அமைதிப்படுத்தும் புள்ளியாக இருக்கிறது. நீங்க போனே ஒரு அமைதி அவங்களை படுக்க வச்சு தான் போடுவாங்க. பெரும்பாலும் 99% படுக்க வச்சு அக்குபஞ்சர் போட்டால் நீங்க ஆட்டோமேட்டிக்கா 1/2 hour நல்லா தூங்கிடுவீங்க. வர்மத்துல அது கொண்டை கொல்லின்னு சொல்றோம். அந்த கொண்டை கொல்லியே சரியான அசைவு. ஆனா இதுல கொண்டைக்குள்ள வர்ம அளவு முறை இருக்கிறது, இலக்கு முறை இருக்கிறது, எத்தனை முறை இலக்கணும் அப்படின்ற மெத்தடிட்டிகள் இருக்குது. அது பிரகாரம் செஞ்சு அப்படின்னா நீங்க மன அமைதி,
மூளை செல்கள்லாம் தூண்டப்பட்டு 72,000 நாடி நரம்புகளுக்கும் தடையாக இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை, பிராண ஓட்டத்தை சீரமைத்து குடிச்சிட முடியும். இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் நமக்கு வருமத்தில் இருக்குது. இந்த உடல் ரீதியாக நம்ம எதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மகிட்ட. அப்போ இந்த நட்சத்திர காலம் பார்த்தோம். நாம அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பிடரி காலம். பிடரி காலம்னாக்கா இது என்னென்னலாம் செய்யும்? நாக்கிற்கு சுவை உணர்த்தும், மூக்கிற்கு மனத்தை உணர்த்தும், நாக்கிற்கு பேசும் ஆற்றலை தரும், பக்கவாத நோயில் பேச்சு இழந்தவர்களை மீண்டும் பேச வைக்கும், நாக்கை சரிவரை இயக்கும், பக்கவாதம் நீக்க பயன்பெறும், கழுத்து வலி தலைவலி நீங்கும், தொண்டைக்கட்டு மூக்கில் ரத்தம் வடிதல் நீங்கும், வயிற்றுப்போக்கு சரி செய்யும், பார்வை குறைபாடுகள் நீங்கும், பிடரி காலத்தை தொட்டவுடன் ஆற்றல் ஆனந்த மூளைக்கு சென்று குழலி நரம்பு வழியாக வந்து நாக்கிற்கு பேசுவதற்கு ஆற்றலை தரும், அன்னகாலம், நேர்வர்மம், கும்மிக்காலம், பிடரி காலம், ஒட்டு வர்மம், இவ்வர்மங்களை இயக்கினால் பேச்சு இழந்தவர்களை பேச வைக்க முடியும். என்ன ஒரு அற்புதமான வர்மம் பாருங்க. அப்ப இப்படி இருக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு நாம எங்க போயிட்டு இருக்கிறோம்? நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? இன்னைக்கு பேச்சு தெரப்பி போயிட்டு நம்ம காசு செலவு பண்ணிட்டு இருக்கோம். வருமத்துக்கு நீங்க கொடுக்குறது, நீங்க வருமம் பண்ண ஒரு சாதாரண ஒரு வருமம் எடுத்துட்டு போனீங்கன்னா 5-10 சிட்டிங் முதல்ல கொடுப்பாங்க. ஒரு சிட்டிங்க்கு இன்னைக்கு குறைஞ்ச அம்மமா வாங்குறாங்க பாத்தீங்கன்னாக்கா 300 ரூபாய், 300 ருபீஸ்ல இருந்து 500 ருபீஸ் வரையும் வாங்குறாங்க. அந்த 10 சிட்டிங் நீங்க மொத்தமா பணம் கட்டிடணும். வாரத்துல 2 நாள் வர சொல்லுவாங்க. அப்போ 5 வாரம், 1 மாசம். அப்புறம் நீங்களே அந்த வருமத்தை கத்துக்கூடிய ஆர்வம் இருந்தீங்கன்னா வரும பயிற்சியாளரை மாறி உங்க வீட்டுல நீங்களே வருமத்தை கொடுத்துக்கலாம். இந்த ஒரு வசதியை வேறு எந்த கலையாவது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? தனக்குத்தானே வருமத்தை செய்து கொண்டு தன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காகவும் ஆரோக்கியத்தை வழங்குவதற்காகவும் ஒரு பயிற்சி முறையை, ஒரு மருத்துவ முறையை எந்த கலையாவது கொடுத்துருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ அக்குபஞ்சர் கூட பார்த்தீங்கன்னா எல்லா நீடிலும் நம்ம சொந்தமா போட்டுக்க முடியாதுங்க. முதுகு தண்டுல நீங்க நீடில் போட முடியுமா? முதுகு தண்டுல முக்கியமான நீடில், முக்கியமான பகுதியெல்லாம் முதுகு தண்டுல தான் இருக்குது. அதே போல ஸ்கல்ப் அக்குபஞ்சர்னு இருக்குது, தலை அக்குபஞ்சர். அதுக்கு நீங்க போட்டுக்க முடியுமா? முடியாது. இந்த கொண்ட டியூ20 சொல்றீங்க இல்லையா, உச்சந்தலை, அந்த ஊசி கூட உங்களால் கரெக்டான புள்ளியில போட முடியாது. அப்ப இதெல்லாம் இவ்வளவு இருக்கிற போது நேரடியான வகுப்புல கற்றுக்கொண்டு வருமத்தை நீங்களே இலக்கிக் கொள்ளுகிற அளவுக்கு அளவு முறையும் கொடுத்து கரெக்டான அளவுல இத்தனை விரல் வச்சா இந்த இடம் கரெக்டா வரும்னா நிச்சயமா அந்த இடம் மாறவே மாறாது. இது நான் சொல்லலைங்க. அகத்தியர் மகரிஷிலிருந்து 15 சித்தர்களாக இருக்கக்கூடிய ராமதேவர் வரைக்கும், அகத்தியர், கொங்கணர், திருமூலர், புன்னாகீசர், புலிப்பாணி, கொங்கணர், கருவூரார், தன்வந்திரி, பதஞ்சலி, இடைகாடார், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுந்தரானந்தர், சிவவாக்கியர், குதம்பையர், பாம்பாட்டி சித்தர், வால்மீகி, சுந்தரானந்தர், மச்சமுனி, கமலமுனி, இப்படி 18 சித்தர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய அருளை பெற்று அவங்களுடைய பூரணமான ஆசீர்வாதத்தோடு இந்த சித்தக்கலை ஆசான்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நல்ல ஆசான் கிடைச்சா உங்களுக்கு சிறப்பான வருமத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நாம கற்றுக் கொடுக்கக்கூடிய வருமம் மருத்துவ வருமம் மட்டுமே கற்றுக் கொடுத்துருக்கிறோம். நோக்கு வருமம் தேவைப்படுபவர்களுக்கு தனிப்பட்ட முறையில தான் நாங்கள் அதை கற்றுக் கொடுக்குறோம். நேரடியான வகுப்பு நாங்கள் எடுக்கல. நோக்கு வருமம் செய்யலாம், அதுக்கு பல பயிற்சி முறைகள் இருக்குது. அந்த பயிற்சி முறைகள் செய்து நம்முடைய காந்தத்தினுடைய உடலுடைய காந்த களத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும். எப்படி சூரியன்ல ஒரு லென்ஸ் வச்சோம் அப்படின்னாக்கா, அந்த லென்ஸ் குவி லென்ஸா இருந்தா பாத்தீங்கன்னா எப்படி பாருங்க, அப்படியே சூரியனுடைய ஒளி எல்லாம் பிடிச்சி இழுத்து ஒரே ஒரு புள்ளியில பேப்பர்ல போட்டோம், ஒரே ஒரு புள்ளி அப்படியே ரவுண்டா தெரியும். நீங்க சின்ன பிள்ளை பண்ணிருக்கலாம். அப்ப என்ன பண்ணுங்க, அந்த கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும் அந்த பேப்பர் என்ன ஆகுங்க, அப்படியே கனிஞ்சு புகையா வர அந்த இடத்துல ஓட்ட விழுந்துடும். அப்போ அந்த மாதிரி உங்களுடைய எனர்ஜெட்டிக் உடம்புல இருக்கக்கூடிய சி எனர்ஜி, கியூ எனர்ஜி, சிவம் சக்தி, சிவமில்லை சக்தி இல்லை, சக்தி இல்லை சிவம் இல்லை, இரண்டும் இணைந்த ஒரு ஆற்றலை நீங்க உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது நல்ல கலை தெரிந்த ஆசான்கள் மூலமாக அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி சிறப்பாக இந்த பயிற்சியை கொடுத்துருக்குறாங்க.
ஆனா இதுதான் அது அப்படிங்கிறது யாருக்கும் சொல்லலை. ஏன்னா அந்த காலத்திலேயே தவம் சாவலிகளுக்கு மட்டுமே வர்மம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மரு வர்மாசானாக இருக்கக்கூடிய சண்முக மாசான் அவர்களுக்கு குரு அவர் சொல்லி கொடுக்குறாங்க, வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. அதனால மனவளைக்கலை என்பது நிறைய பேர் வர்மக்கலையை கற்றார்கள், அதுல கை தேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார். அவங்க எத்தனை பேர் வகுப்பு எடுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. இதுல இப்போ இந்த 2 வருடமாக இப்பதான் நாங்க வெளியில வந்திருக்கிறோம். அதை கொடுக்கலாம் மக்களுக்கு. மருத்துவ முறையாக கொடுத்தோம்னா இந்த கலை எல்லோருக்குமே போய் மருத்துவ முறையாக பயன்படட்டும். இதை அடிமுறையாக தற்காப்பு முறையாக பயன்படுத்தலாம். இப்போ உள்ள பெண் குழந்தைகளுக்கு நிச்சயமாக இந்த வர்மக்கலையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எந்த இடத்துல தாக்குனா அவரு சுய நினைவு இழந்து விடுவார். ஒரு குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் 15 நிமிஷமாவது சுய நினைவு இல்லாம இருக்க முடியும். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ஒரு 5 நிமிஷமாவது சுயநினைவு இல்லாம இருப்பாங்க. அந்த மாதிரி புள்ளிகள்லாம் இருக்கிறது. அது தேவைப்படுகின்ற பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா இந்த காலத்துக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு நிச்சயமா அது தேவைப்படுகிறது. ஸோ இப்படி நம்ம வாழ்க்கையில பல வகையில வர்மத்திலிருந்து நம்ம மேன்மை அடைய முடியுங்க. நல்ல விஷயத்துல இந்த வர்மத்தை நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு இந்த படுவர்மம் சொல்லக்கூடிய 12 வர்மங்கள்ல உங்களுக்கு ஒவ்வொரு அந்த வர்மத்தினுடைய பலன் மட்டும் சொல்றோம். அந்த ஏக்குமுறை நீங்க நேரடியாக வகுப்பு வந்துட்டுன்னா நிச்சயமாக இதை முழுமையாக முழு தன்மையோடு குருவினுடைய அருளோடு ஒளிமறைவில்லாமல் சொல்லித் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்ப செவிப்புற்றி காலம் மூளையுடைய இரத்த ஓட்டத்தை சீராக்கும், காதுகளுக்கு ஆற்றலை தரும், தலை சுற்றல் குணமாகும், பிணி நரம்பு அடங்கல் இக்குழியில் உள்ளது. பிணி நரம்பு அடங்கல் அப்படின்னு ஒரு அடங்கல் இருக்குது. அந்த செவிப்புற்றி காலத்துலதான் அந்த அடங்கல் இருக்கிறது. இப்போ நம்ம காதுக்கு சில பேருக்கு என்ன செய்யறாங்க, காதுக்கு சில பேருக்கு இறைச்சல் வந்துட்டு இருக்குது, எனக்கு ஏதோ சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா. அதுல இருந்துலாம் நம்ம விடுபட முடியும். புரியுதுங்களா? சோ அதுல இருந்து இந்த வர்மத்தை கொடுத்தோம்னா கண்டிப்பா விடுபட முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா உறக்க காலம், தூக்கம். இன்னைக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைய பொறுத்த அளவுக்கு தூக்கம் என்பது எட்டாக்கனியா தான் இருக்குது. எவ்வளவு பேர் படுத்தா தூக்கம் வரல, மணிக்கணக்கில் மூச்சிட்டு படுத்துருக்கேன். அப்ப நைட்ல நான் ஏஞ்சிடுறேங்கய்யா, ஏஞ்ச பிறகு பார்த்தா அப்புறம் தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு நான் என்ன சொல்லலாம், உறக்க காலம். இதுவும் ஒரு சின்ன சின்ன விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பா இந்த கிளாஸ், இந்த ஆன்லைன் வகுப்புல நீங்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களும் பயன்பெற வேண்டும். அப்ப நீங்க செஞ்சு பார்த்தானே ஆமா இந்த வர்மத்துல நிச்சயமா எனக்கு பலன் இருக்கு அப்படின்னா. இப்படி இந்த தாவங்கட்டை கடைசி எலும்பு இருக்கு பாருங்க, இது அப்படியே தடையிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும். கரெக்டா பாத்தீங்கன்னா இதுல இருந்து 2 விரல், இந்த தாவங்கட்டை எலும்பு இருக்கு இல்லையா, அதுல 2 விரல் வச்சீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துல வச்சுட்டு இப்படி வச்சுக்கணும். இந்த கைகள் 2 நம்ம காதுக்கு மேல அப்படி வச்சுட்டு அப்படி 1 2 3 அழுத்து மேல் நோக்கி அழுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உறக்கம் அருமையாக வரும், ஆழ்ந்த உறக்கமாக இருக்கும், கனவுகளற்ற உறக்கமாக இருக்கும். ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ அந்த மாதிரி. ஸோ அப்போ உறக்க காலம் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தும்மி காலம், நுரையீரலுக்கு ஆற்றலை தரும், சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்க்கும், தொடை இருமலை நீக்கும், மூச்சு இறைப்பு நீக்கும். தும்மி காலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேர்வர்மம். இந்த நேர்வர்மம் இடது பக்கம் அசைத்து தூக்க விக்கல் வாந்தி சரி செய்யும். நேர்வர்மத்தை இரு பக்கமும் அசைக்க குரட்டையை சரி பண்ண முடியும். நேர்வர்மத்தை மேலே தூக்க நேர்வர்மத்தில் வள்ளி நரம்பின் வழியாக மூளைக்கு சக்தி செல்கிறது. முதுகு தண்டுவடம் நேராக இருக்க நெட்டல் வர்மம் நேர்வர்மம் இரு பக்கம் 3 விரல் வைத்து ஒரே நேரத்தில் மேல் தூக்கி நினைவாற்றல் பெருகும். தலைக்கு ஆற்றல் பெருகி தலைவலி நீங்கும். கண்ணுக்கு ஆற்றல் கூர்மன் நின்று வேலை செய்யும் இடம். இந்த நேர்வர்மத்தில் என்ன நிற்குது, என்ன வாயு நிற்குது? நேர்வர்மத்துல கூர்மன் என்ற வாயு நின்று வேலை செய்கிறது. அப்போ அந்த வர்மத்தை நீங்க தூண்டுகிற பொழுது கூர்மன் என்ற வாயு சரியாக தூண்டப்பட்டு கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி பார்வை திறன் கூடுகிறது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நேரடி வகுப்புல நிச்சயமா நாங்கள் சொல்லித்தர தயாராக இருக்கிறோம். குடுமி காலம், சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய வயிற்று வலி வாயு தொல்லைகளை நீக்கக்கூடியது. இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வர்மம். இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை நீரிழிவு. இது தொப்புள்ல இருந்து 3 விரல் மேல, தொப்புள்ல இருந்து
தொப்புளுடைய மையத்திலிருந்து 3 விரல் மேல கைகளை நல்லா கோத்துக்கணும். இந்த பகுதி இருக்கிறீங்களா, அந்த பகுதியை வச்சு நல்லா ப்ரெஷர் அழுத்தி 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 அரக்கி மேல் நோக்கி நல்லா லிப் பண்ணணும். லிப் பண்ணி ஒரு 3 எண்ணிக்கையில வரைக்கும் நிறுத்திட்டு திரும்ப அப்படியே ஸ்லோ மோஷன்ல பழைய இடத்து கொண்டு வந்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல மேல் தூக்கணும், கையை எடுக்கணும். அப்படி ரிலீஸ் பண்ணினீங்க அப்படின்னா பேன்கிரியாட்டிக் அந்த இன்சுலின் சுரப்பி மிகச் சிறப்பாக தூண்டப்பட்டு இன்சுலின் சுரப்பதை ஒழுங்குபடுத்தும். ஸோ இதனுடைய வரமும் இது உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி வச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடப்ப காலம். இந்த அடப்ப காலத்துல பாத்தீங்க அப்படின்னா சுவாச கோளாறுகளை குணமாக்கும், நுரையீரலுக்கு ஆற்றலை தரும், மூச்சு திணறலை குணமாக்கும், கால்களுக்கு ஆற்றலை கொடுக்கும், மன பதட்டத்தை போக்கும், இனம் புரியாத பயத்தை போக்கும், எலும்புகளுக்கு கால்சியம் கொண்டு சேர்க்கும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க, கால்சியம் மாத்திரை இந்த உணவுல கால்சியம் இருக்கு, அந்த உணவுல கால்சியம், இந்த காய்கறில கால்சியம் இருக்கு, அந்த காயில கால்சியம் இருக்கு. அந்த காலத்துல எதங்க சாப்பிட்டோம்? அந்த காலத்துல வேலை செஞ்சவங்க சரியான உணவு முறைகளை, சரிவிகித உணவு முறைகளை கடைபிடிச்சாங்க. அதனால கால்சியம் உடம்புக்கு தேவையான அத்தனை விதமான வேதிப்பொருட்களும் சரியாக பிரித்து கொடுக்கப்பட்டது. உடல் உழைப்பு இருந்தது. அந்த உடல் உழைப்புக்கு சரியா இருந்ததுனால உடல் உழைப்புனால உள்ள இருக்கிற ஆர்கான்கள் வேதி வினை மாற்றத்தை ஒழுங்காக செஞ்சுட்டு இருந்தது. அதனால ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவைப்பட மக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பேட் எல்லா தனிமங்களும் இது வரைக்கும் 128 தனிமம். நம்ம முதல்ல 96 இப்போ 128 கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாம் நம்ம உடம்புல இருக்குங்க. அதாவது மைக்ரோன் அளவுல இருக்கு, சிலது மில்லிகிராம் அளவுல இருக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா எல்லாமே இருக்குது. அப்ப இதையெல்லாம் பிரிச்சுதான் இந்த உடம்பு மிகப்பெரிய ஆற்றலை. என்ன ஒண்ணு சித்தர்கள் என்ன சொல்றாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது, அண்டம் வேறு பிண்டம் வேறுல உணர்ந்து பார்க்கும்போது இரண்டும் ஒன்றே. சட்டமணிநாதர். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலையை இயல்பாக ஒரு தொண்டு முறையில சர்வீஸ் என்ற மெத்தடில் உங்களுக்கு குறைந்த கட்டணத்துல கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். இதுக்காக முயற்சி எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ் யோகா அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல எல்லா விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா, ஆவடியில் இருக்கக்கூடிய சசிகுமார் ஐயா, இங்க தாம்பரத்தில் இருக்கக்கூடிய நம்ம அனார்கலி அம்மா, இவங்க இன்னும் இது போல இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர், இவங்களெல்லாம் எனக்கு நட்பு ஏற்படுத்தக்கூடிய சபீர் ஐயா அவர்களும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அதோட நல்ல ஒரு அன்பு உள்ளம் கீதா தேவி அம்மா அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் இந்த சித்த விஞ்ஞான பயிற்சி, செல்ஃப் ஹீலிங் ஒரு பயிற்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அதே போல இந்த வர்மத்தையும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறத மிக ஒரு முனைப்போட இருந்துட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் ஏற்கனவே வகுப்பு போட்டோம். மக்கள் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அதை நாங்கள் தள்ளி வச்சோம். அதுக்கு தான் இந்த நேரடி வகுப்பு, உங்களுக்கு ஒரு ஆன்லைன் வகுப்பு, இன்ட்ரடியூசிங் வகுப்பாக தான் இதை கொடுத்துட்ருக்குறோம். இதை எத்தனை பேர் நீங்கள் பதிவு பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் வர்மத்தில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். எந்த ஒரு கலையும் இன்னைக்கு அக்குபஞ்சர்ல எல்லா விஷயமும் ஒளிமறைவு இல்லாமல் சொல்லித்தரத்துக்கு யாராவது இருக்காங்களா? விரல் விட்டு இன்னைக்கு யாராவது ஒருத்தர் காட்டுவீங்க. இந்த இவரு நம்ம ஒரு படத்துல சொன்னோம், ஆப்ப விளையாட்டு வச்சிருக்கேன் கையில, கடைசியில NS கிருஷ்ணன் அந்த மாதிரி குரு எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் கடைசியில் ஒன்று வச்சிருப்பார். அந்த ஒரு விஷயம் யாருக்குன்னா, அவருக்கு முடிய ஒரு காலத்துல யாராவது ஒருத்தர் போட்டு அவர் நெருங்கிய உண்மைத்தன்மை உள்ளவர்கள் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அப்படி. ஆனா நம்மளை பொறுத்தவரைக்கு இந்த மருத்துவ வர்மத்துல ஒளிமறைவு இல்லாம எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களுக்கெல்லாம் தெளிவு கொடுத்து அதை முறையா செய்வதற்கும் செய்து கொள்வதற்கும் நாங்கள் கற்றுக் கொடுப்போம். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆகையினால இந்த மருத்துவ முறையில நீங்க முறையா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, சிறிய அஸ்தி சுருக்கி, இது எட்டல் வர்மம்னு சொல்லுவாங்க. இன உறுப்பு சார்ந்த குறைபாடு நீங்கும், ஆண்மை கோளாறு நீங்கும், விந்து அணுக்களின் எண்ணிக்கையை கூட்டும். எட்டல் வர்மம் சிறிய அஸ்தி சுருக்கின்னு சொல்றாங்க. இதிலே பெரிய அஸ்தி சுருக்கின்றது விந்து அணுக்களின் தன்மையை ஒழுங்குபடுத்தும், இன உறுப்பு சார்ந்த குறைபாடுகளை நீக்கும், விந்து குறை நோய்களை சரி செய்யும், விந்து அணுக்களின்
ஒழுங்குபடுத்தும். அதில் இருக்கக்கூடிய என்ன ஒழுங்குபடுத்தும் விந்தணுக்கள் அப்படின்னா, இந்த மோர்டலிட்டி ஒன்று இருக்கு பாருங்க. அந்த ஸ்போம்ல வந்து பார்த்தீங்கன்னா வேல் தான் நம்முடைய மதம் கிடையாது, இது ஒரு வேல். அந்த வேலுடைய அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வித்து உயிரணுக்குன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஸ்போம். அந்த ஸ்போமுடைய அமைப்பு போலதான் வேல் இருக்கும். அதுதான் சுழிமுனை நாடி. இரண்டு ஒரு கடவுள் இருக்கிறாரு, அதை உருவப்படுத்திருக்கோம். அது நம்ம முருகப்பெருமான், அது நம்ம வேதாத்திரியம் காந்த கடவுள் படிக்கிறோம். காந்தம் தான் கடவுள். அதுல பாத்தீங்கன்னா இடகலை பிங்கலை நாடியில இடகலை பிங்கலை சுழிமுனை. இடகலை பிங்கலை, பிங்கலை என்பது ஆண், இடகலை என்பது பெண், சுழுமினை என்பது இறை நாடி. அந்த நாடியுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பலூனை ஒரு இதையை தொலைத்து கொண்டு போற மாதிரி தான் இருக்கும். அது போலதான் இந்த ஸ்போம் இருக்கும். ஸோ அதனுடைய கூறுத்தன்மை சரியா இருந்துச்சுன்னா, நல்ல கூறு சிவப்பட்ட அமைப்புல இருந்துச்சுன்னா ஈஸியா போயிட்டு கருமுட்டையை தொலைச்சிட்டு உள்ள போய் கரு உற்பத்தி ஆயிடும். அது முழுக்கமா இருந்தது, முழுங்கின மாதிரி இருந்தது அப்படின்னா, ஏன் அப்படி இருக்குன்னா அதுக்கு சரியான ஊட்டம் கிடைக்கல, சரியான ஆக்சிஜன் கிடைக்கல, சரியான பிராண உயிர் சக்தி கிடைக்கல. அதை தூண்டல் நம்ம உடம்புல இருக்குது எல்லாமே, அது தட்டி எழுப்புவதற்கான முறை தெரியல. அதனாலதான் பிரச்சனை இருக்கிறார். ஸோ அதையெல்லாம் நம்ம இந்த வர்மத்துல சரி பண்ணி கொள்ள முடியும். பல விஷயங்களை நான் உங்களுக்கு இது மூலியமா இன்றைக்கு இந்த வகுப்புல சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ இதை நீங்க முறையா பயின்று வாழ்க்கையில வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். உங்க வாழ்வியல்ல வர்மம் மர்மம், வர்மமே ஒரு மர்மம் தான், மர்மமே ஒரு வர்மம் தான். ஆக மர்மமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வர்மமாக மாற்றி வாழ்வையை, இந்த உடலை ஆரோக்கியத்திற்காக. ஏன் உடல் ஆரோக்கியமா இருக்கணும்? நீண்ட ஆயுள் வேண்டும். ஏன் நீண்ட ஆயுள் வேண்டும்? பிறவி பயனை பெற வேண்டும். அது என்னங்க பிறவி பயனை? நான் எந்த பிறவி எடுத்தேன், எத்தனை பிறவி எடுத்தேன் எனக்கு தெரியாது. எந்தெந்த பிறவில என்னென்ன கர்மா பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஒரு விஞ்ஞானம் சொல்றது 60 லட்சம் ஆண்டு ஆச்சு மனுஷன் உற்பத்தி ஆகி. நாம பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க? இந்த நிலையில இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40, 50, 60, 65, 70 அப்படி போயிட்டு இருக்கலாம். ஆனா இந்த பிறப்புல நீங்க செஞ்ச கர்மங்கள்லாம் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு தெரியுமா? எதையாவது என்னைக்காவது திரும்பி பார்த்துருக்கீங்களா? உங்களை என்னைக்காவது உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டீங்களா? நீங்க செஞ்சிருக்க செயல்கள் எல்லாம் நீங்க ஏதாவது அனலைஸ் பண்ணி பார்த்தீங்களா? கிராமபோன், அந்த காலத்துல இருக்கக்கூடிய வட்டு கிராமபோன் போலதான் நம்முடைய ரெக்கார்டிங், கருமைய பதிவுகள். அந்த கருமதி பதிவுகளை ஓட விட்டு பார்த்துருக்கீங்களா? இல்ல, டைம் இல்லையா, காலம் இல்லையா. நான் எங்க பழசெல்லாம் நினைக்கிறது? எப்போ பழச நினைப்பான் தெரியுங்களா? ஒருத்தர் இவரை ஆக்ரோஷமோ கோபமாவோ இவரை குற்றமாகவோ குறையாகவோ சொல்லிவிட்டால் அப்பதான் அந்த மனுஷனுடைய குறையெல்லாம் இவனுக்கு உள்ள இருந்து வெளியே அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடும். அரிசி போட்டா கொதி எப்படி கொதிக்குது பாருங்க, அது மாதிரி இவன் உள்ள என்ன ஆகுங்க, மனம் கொதிக்க ஆரம்பிச்சு. அப்போ சும்மா இருப்பாரா? அப்போ பழசெல்லாம் வந்து அப்ப அதுல கூட இல்லைங்க, அவரால் பாதிக்கப்பட்டு அவரை பாதிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இவர் யூஸ் பண்ணுவார் ஒழிய, அது எங்க போய் சொல்லுங்க, அது திரும்பவும் உனக்குள்ளதான் போய் பதியும். நீ எந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லெவல்ல, எந்த வேவ்ஸ் ஆஃப் லெவல்ல, எந்த சுற்றுமுறையில அது பதிவாக்கிறதோ அதே சுழற்சி முறை வரும்போது திரும்ப எழுச்சி பெறும். ஸோ அதனால இது வேதாத்ரி மகரிஷியுடைய தத்துவங்களுக்கு மீண்டும் இந்த காந்த தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி திருவடியை வணங்குகிறேன், திருவடியை பற்றுகிறேன், திருவடியை போற்றுகிறேன். என்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் எனக்கு ஆசானாகவும் சூட்சும பிரபஞ்சமாகவும் சூட்சும சிவமாகவும் சூட்சும சக்தியாகவும் என்னுள்ளிருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேதாத்திரி மகரிஷி, வேதாத்திரி மகரிஷி இயக்கிய 14 சித்தர்கள், அருட்பெரும் ஜோதி வள்ளல், பரஞ்சோதி மகான், மகாவதர் பாபாஜி, ராகவேந்திரர், ராமானுஜர், ஜீசஸ், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகெங்கும் தோன்றிய தத்துவ ஞானிகள், மெய்ஞானிகள், சூபி ஞானிகளை வணங்கி இந்த வரும அறிமுக வகுப்பை எல்லோரும் இருந்து கேட்டு பயன்பெற்றமைக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் உங்கள் அன்பு குடும்பம், உடல் நலம், நீளாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் எவ்விடத்தும் எக்காலத்தும் என்னிலையும் எச்சூழலையும் ஓங்கி வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.
வர்ம கலையை பற்றி நமக்கு மிக சிறப்பாக எடுத்துரைத்த ஆசான் பழனிவேல், டாக்டர் பழனிவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் இந்த தன்னலம் கருதாத சமுதாய சேவை வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, தொடரலாம். வாழ்க வளமுடன்மா. ஐயா கமலவேணி அம்மா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கம்மா, அவங்களுக்கு கோகோஸ் கொடுத்தாங்கம்மா. கமலவேணி அம்மா, நீங்க கேட்கலாம் ஐயாட்ட கேள்வி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடமா, சொல்லுங்கம்மா. வாழ்க நலமுடன். ஐயா, நீங்க வந்து இந்த பஞ்சபூதங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இது கொடுத்தீங்களங்க ஐயா. இப்ப மண்ணின் கூறாக மயிர், எலும்பு, தோல், நரம்பு, சதை சொன்னீங்க இல்லைங்கய்யா. அப்ப அதுல வந்து இப்ப இந்த மண் தன்மை வந்து அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும், அல்லது குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்ன்றத கொஞ்சம் சொல்லணும் ஐயா. நீங்க தெளிவா சொல்லுங்க திரும்ப ஒரு வாட்டி. இப்ப நீங்க தாங்க இப்ப சொன்னீங்க மண்ணின் கூறு, நீரின் கூறு வந்து ரத்தம், கொழுப்பு, வியர்வை, உமிழ்நீர், சிறுநீர்னு நீங்க சொன்னீங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்போ இந்த நான் உதாரணத்துக்கு இந்த மண்ணின் கூரை சொன்னேன். மண்ணின் கூறு வந்து எலும்பு, தசை, நரம்பு, தோல், மயிர், நரம்புன்னு சொன்னீங்களங்கய்யா. அதுல வந்து இந்த மண் தன்மை அதிகமாயிருச்சுன்னா என்ன ஆகும், அல்லது இந்த மண் தன்மை குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், இந்த 5ம் வந்து அதனால எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத கொஞ்சம் சொல்லணும் ஐயா. சரிம்மா, சரி. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு மண்ணினுடைய தன்மை அதிகமாகி போச்சுன்னு வச்சுங்க. மண்ணுடைய தன்மை பிருத்திவி தான். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாத பித்த கபம் அதுல எடுத்துக்கிட்டோம்னாக்கா மண்ணு அதிகமாச்சுன்னா கெட்டித்தன்மை ஆகும். அது என்ன ஆகும், உடம்புல வந்து இணைப்புகள் இருக்கு இல்லைங்களா, உடம்புல இணைப்புகள் இருக்கு. என்னுடைய இது பாருங்க, ஒரே நிமிஷம், என்னுடைய இதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த மண்ணு இந்த ஜாயிண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, ஜாயிண்ட் நீருடைய தன்மை எப்ப மாறும், வெப்பம் அதிகரிக்கிற பொழுது என்ன அங்க இருக்கிற வாட்டர் எவாபரேட் ஆகுது இல்லைங்களா. ஆனா நம்ம உடம்புல வாட்டர் எவாபரேட் ஆகாது, அங்க ஃப்ரீஸ், அதாவது கெட்டித்தன்மையா மாற ஆரம்பிச்சிடும். அப்போ கெட்டித்தன்மையை மாற ஆரம்பிச்சா 2 ஜாயிண்ட், இப்ப இந்த ஒரே ஒரு கட்டவரில் எடுத்துங்க. சில பேருக்கு இந்த கட்டவரில் பிரச்சனை, சில பேர் இந்த ரிஸ்ட் பெயின் நிறைய பேருக்கு இருக்கு அசைகிறது. அப்போ அங்க இருக்கக்கூடிய சுனோவியல் என்ற நெய்ப்பொருளானது ஃப்ரீஸ், அதாவது ஐஸ் மாதிரி உறைஞ்சு போச்சு அப்படின்னா அப்ப அது கெட்டித்தன்மையா மாறுதா இல்லைங்களா, அப்போ வலி வந்துடும் உடம்புல பிரித்தி. அது வந்து மண்ணுடைய தத்துவம் அதிகமாகி போச்சுன்னு அர்த்தம். அப்ப மண்ணுடைய தத்துவம் அதிகமாகி போச்சு, அதை திரும்ப நான் குறைக்கணும். குறைச்சாதானே சரியாகும். அப்ப என்ன பண்ணும், அந்த இடத்துல நம்முடைய வர்ம அளவு முறை பிரகாரம், வர்ம மருத்துவ முறை பிரகாரம் மாத்திரை அளவுல வர்ம தடவல் பண்ணி வர்ம ஸ்டிமுலேஷன் இலக்கு முறை கொடுத்து செஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்துல உறைஞ்சி இருக்கக்கூடிய சுனவியல் என்ற ஆயுள் தன்மை உள்ள பொருளானது உருகும் தன்மையை கொடுக்கும். நம்ம வெப்பம் அதிகமா இருக்கு, ஏற்கனவே வெப்பம் அதிகமாகிதான் குளிர்ச்சி ஆச்சு, திரும்ப வெப்பத்தை அதிகப்படுத்தும். அப்படி படுத்தணும்னா அந்த இடத்துல உருகி திரும்பவும் மண்ணின் தன்மை கூறு குறைஞ்சி இயல்பான இயக்கத்திற்கு வந்துடும். சரிங்க ஐயா. அப்ப அந்த மண்ணின் தன்மை குறைவாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பாதிப்பு வருங்க ஐயா? மண்ணின் தன்மை குறைவா, மண்ணின் கூறு குறைவா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுங்க, நம்ம ஸ்டாண்டர்டைஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி வருகிற பொழுதுதான் இளம்பிள்ளை வாதம், கை கால் சூட்டு மீறிங்களா, கால் தோண்டு போதுங்களா, கை தோண்டு போதுங்களா, அப்போ அங்க மண்ணினுடைய கூறு குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, நல்லா புரிஞ்சிருச்சுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னைக்கு வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது நம்மளும் வர்மக்கலை கத்துக்கணும்ன்ற ஒரு ஆவல் ரொம்ப. கண்டிப்பா. அதாவது வந்துமா, நம்ம மனவளக்கலை அன்பர்கள் மட்டும் இல்ல,
கலை தெரியலனாலும் பரவாயில்ல, வர்மத்தை முழுமையாக படிச்சு நீங்க வர்மம் மட்டுமே நீங்க செய்ய ஆரம்பிச்சாலே ஒரு தெரபிஸ்ட், வர்ம தெரபிஸ்டா, வர்ம தடவல், அது ஒன்று வர்ம தெரப்பி இருக்கு, அடுத்து வர்ம தடவல் இருக்குது, அடுத்தது வர்ம ஆயில் மசாஜ் இருக்கு, அடுத்தது வர்ம தட்டுமுறை இருக்கிறது, அடுத்த வறுமை குத்துமுறை, அப்படி நிறைய இருக்குது. நாம செய்யக்கூடிய 3 விஷயம் சொல்லித்தரோம். வறுமை தடவல், வறுமை தட்டுமுறை, வறுமை இலக்கு முறை, மருத்துவ வறுமை. இதைதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். முதல் கிளாஸ் வந்து வறுமை மருத்துவ முறை மட்டும் நம்ம கற்றுக் கொடுக்கறதா பிளான் பண்ணிருக்கிறோம். சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வந்து ஜனவரியில கோர்ஸ் இங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காருமா சென்னையில. சரிங்க ஐயா. நீங்க மதுரையில கூட நீங்க ஒரு 10-15 பேரை நீங்க ஒண்ணு சேர்த்துட்டு ஐயாட்ட சொன்னீங்கன்னா, இல்ல என்கிட்ட சொன்னா கூட நான் அவர்கிட்ட சொல்லி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணலாமா? சரிங்க ஐயா, நான் அதுக்கான முயற்சி எடுக்கிறேங்க ஐயா. அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சும் இருந்தா கூட போதும். அவர் ஐயா வர சொல்லி நம்ம அப்படி சரி அப்படி பண்ண முடியலைங்கய்யா? தாராளமா எங்க இருந்தாலும் போலாங்கய்யா. இதுல இருந்து வரக்கூடிய இந்த தொகை என்ன செய்ய போறோம்னா, உலக சமான காந்தாலயம் அமைப்பதற்கான ஒரு டொனேஷனாக அதுக்காக மட்டுமே நம்ம இந்த பயிற்சி முறை கொடுக்கலாம் இருக்கிறோமா. உலகத்துல சமாதானம், உலக சமாதானம், தனி மனித அமைதி, தனி மனித ஆரோக்கியம், தனி மனித ஊக்கம், இதுதான் நம்முடைய நோக்கம். இதை உலக சமான காந்தாலயம் என்ற ஒரு அறக்கட்டளை உற்பத்தி பண்ணிருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்கிறோம். அதெல்லாம் செய்யறதுக்கு பணம் நமக்கு தேவைப்படுது. மக்கள்கிட்ட இருந்து இப்படி கலையை கொடுத்து அவங்க கொடுக்கறடைய நன்கொடைகளை அதுக்காகவே செலவுறோம். என்னுடைய செலவுக்காக நான் எடுத்துக்கிறது கிடையாது. சிறப்பு சிறப்புங்க ஐயா. நீங்க ஒரு நல்ல சென்னையில அடுத்த மாதம் ஒரு 4 நாள் பிளான் பண்ணலாங்க. 2 நாள்ல பிளான் பண்ணி நம்ம போஸ்ட் போடலாம். இதுல விருப்பம் உள்ளவர்கள் வந்து இணைஞ்சுக்கலாம். ஆமா, நீங்க மதுரையில பிளான் பண்ணுங்கம்மா ஒரு ப்ரோக்ராமுக்கு. நீங்க அவர் சொல்லிட்டீங்கன்னா அவரு நீங்க உங்க மன்றத்திலேயே கூட வச்சுக்கலாம். நீங்க தவமையம் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா, அதுலயே பண்ணிக்கலாம். அவரு ஒரு 10-15 பேர் நீங்க சேர்த்து உட்கார வைக்க முடியும்னா அந்த இடத்துல பண்ணிடலாம். அங்கே உட்காரலாம். 20 பேர் தாராளமா உட்காரலாம். தாராளமா பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. நிச்சயமா நீங்க எத்தனை பேர் ஏற்பாடு பண்றீங்க என்கிட்ட சொல்லுங்கம்மா. நான் ஐயாட்ட கோஆர்டினேட் பண்ணி அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்க ஐயா. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். செல்வியம்மா ஒரு நிமிஷம். வளமுடன். ஜான்வரின்னும் போது பொங்கல் ஹாலிடேஸ் நிறைய வர்றதுனால நீங்க பிப்ரவரியில பிளான் பண்ணலாங்க ஐயா. செகண்ட் வீக். ஆமா, அது நம்ம பேசிட்டு டேட் போஸ்ட் போடலாமா? பொறுமையா. போன் நம்பர் வந்து சாட்ல போட்டிருக்கேன். வேண்டுபவர்கள் அவரோட போன்ல கான்டாக்ட் பண்ணலாம். ஐயா மிக சிறப்பு. உண்மையிலே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இது நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்ததுதான். நம்ம தெரியாம இதுதான் தெரியாம செஞ்சோம். இப்ப அத முறையா கற்று செய்யும் போது உண்மையிலே நீங்க சொல்லக்கூடிய அந்த தட்டு வர்மம், குத்துமுறை, முறையாக நம்ம மேம்படுத்தும் போது தடவல் முறை எல்லாமே நமக்கு சொன்னதுதான். இப்ப நீங்க எப்படி ஆகினைக்கு நமக்கு மகரிஷி கொடுத்திருக்காரோ அந்த டச்சு, அதே மாதிரி மற்ற இருக்கு. அது ப்ராப்பரா ஒரு குரு கிட்ட, ஒரு ஆசிரியர் கிட்ட கற்றுக்கொள்ளும் போதுதான் முறையான பயிற்சியாக இருக்கும். உண்மையிலே நம்முடைய நமக்கு இன்னைக்கு ஐயா இந்த வகுப்பு கொடுத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பா இதை பயன்படுத்துவோம். அது இல்லாம இன்னொன்னு வந்து ஐயா வந்து சென்னைக்கு செங்கல்பட்டு அருகே அச்சிரப்பாக்கம் என்ற ஒரு இடத்துல ஐயாவுடைய ஒரு சொந்தம் வாங்கியிருக்காங்க. ஒரு 8 ஏக்கரோ 10 ஏக்கரோ இருக்கு. அதுல வந்து அந்த உலக சமாதான அமைதி காந்தாலயம் என்ற ஒரு ஆலயம். ஐயா நீங்க அதை பத்தி சொல்லுங்க. உருவாக்கிருக்காங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அதாம்மா, இந்த தொழுப்பேடு, அதாவது வந்து மேல்மருவத்தூர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தொழுப்பேடுல இருந்து 5 கிலோமீட்டர் உள்ளால புளியனி என்ற கிராமத்துல நம்ம இடம் வாங்கியிருக்கிறோம். அங்க வந்து உலக சமான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்கம் அப்படின்ற ஆத்ம தர்ம யோகா மற்றும் ஆராய்ச்சி மையம்னு ஒரு மையத்தை உருவாக்க இருக்கிறோம். இங்க என்னெல்லாம் பண்ணப்படா மாற்றுமுறை மருத்துவங்களை கற்றுக் கொடுக்க போறோம். இது ஒரு யோக வித்யாலயமா இருக்கும், ஒரு ஆசிரமமா இருக்காது. இட்ஸ் நாட் ஏ ஆசிரமம், இது வந்து யோக வித்யாலயம். கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறையான ஒரு கல்லூரியாக செயல்படும். 2வது, இங்க வைத்தியம் பார்த்து கொடுப்போம், வைத்தியமும் செய்யறோம். 2வது வந்து பயிற்சி முறையும் கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். இங்க வந்து இணைந்து கொண்டு தொண்டாற்றுவதற்கான தன்னார்வ தொண்டார்கள் நாம வரவேற்கிறோம். அதை இல்லாம இந்த பகுதியில நிரந்தரமா
நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு முறைகளையும் சரியான அளவுல சரியான முறையில கற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பகுதி மையமாக யோக வித்யாலயமாகவும் நம்ம உருவாக்கி கொள்வதற்கு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். இது செய்வதற்கு இதுல என்னென்ன வைக்க போறோம்னா 27 நட்சத்திரங்கள் வைக்க போறோம். 27 நட்சத்திர மூலிகை மரங்கள், 27 நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு சித்தர்களை அங்க பிரதிஷ்டை பண்ண போறோம். 27 சித்தர்கள் மையத்துல ஜோதி பீடம் வைக்க போறோம். ஜோதி பீடம் உலகத்திற்கு அதாவது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி. முதல்ல உலகத்திற்கு இந்த அருட்பெரும் ஜோதி தான் உலக சமாதான ஜோதியாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக இது எல்லாம் நம்ம அன்புள்ளங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தாலும் குருமாருடைய அருளாலையும் இது நடந்து சிறப்பாக உலகத்திற்கு அமைதி வேண்டும் என்ற ஒரு எத்தனையோ மகான்கள் வந்து சொல்லியிருந்தாலும் நாம அதுல ஒரு ஆணி, பசுமரத்தில் அடிக்கிற ஆணி போல எல்லாரும் மனதிலையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர், ஆன்மீக தலைவர், பொருள்துறை தலைவர்கள் அனைவருக்குமே வேதாத்திரி மகரிஷி சொல்வது போல உயிரறிவை உள்ளுணர்வாய் உணர்த்த வேண்டும். அதுக்கு இந்த ஆலயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு யாரெல்லாம் இந்த ஆலயத்துல பங்கெடுத்து கொள்ள முடியுமோ, இதுல இணைந்து தொண்டாற்ற முடியுமோ அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய பரிபூர்ண சுதந்திரமும் பரிபூரண எல்லா வகையிலுமே நீங்கள் செயல்படுவதற்கு முழு சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இதை உருவாக்குவதற்கு நான் ஒரு ஆளால் முடியாது என்பது உங்களுக்கே நல்லா தெரியும். பல அன்புள்ளங்களுடைய உதவியாலும் பல அன்புள்ளங்களுடைய உடல் உழைப்பாலையும் உருவாக இருக்கிறது. அதனால் எல்லாரும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நம்ம சசிகுமார் ஐயா, நம்ம அனார்கலி அம்மாவட்ட கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி செய்யலாம். அடுத்த தை மாதம் ஜனவரி பிறந்ததும் அங்கே வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்போ எல்லோருமே கலந்து கொண்டு எல்லோருமே பயன்பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்தது மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள் வந்து கேள்வி கேட்கலாங்க. நீங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஐயா. மூலிகை மகேந்திரன் ஐயா. ஐயா இப்ப பேர் வந்து என்னங்க ஐயா, பசி உணவு மகேந்திரன் வச்சுங்கிறாங்க ஐயா. பேர் அடிக்கடி மாறிக்கினே இருக்குங்க ஐயா. எனக்கு பேரு மாறிட்டே இருக்கு. நீங்க பசி உணவு மகேந்திரன். பசி உணவு மகேந்திரன், வெரி குட். பசி என்பது வானம், உணவு என்பது பூமி. ஆதி தாய் தந்தையே இன்சுலா வச்சுங்கிறாங்க ஐயா. நான் வெரி குட். நாம அததான் சிவம் சக்தின்னு சொல்றோம். அதாங்க ஐயா. இப்போ இந்த கலியுலகத்துக்கு நீங்கள் கொடுக்கும் பயிற்சி ரொம்ப ரொம்ப தேவையானதுங்க ஐயா. ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சியில் இருப்பதால் மக்களுக்கு வந்து உடல் உபாதைகள் நிறைய வருதுங்க ஐயா. அதனால வந்து ரொம்ப ஒரு தேவையானது. அதே போல வந்து வர்மாலாம் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே தெரியல. ஆனா இப்ப நல்லா வந்து டெவலப்மெண்ட் ஆகின்னு வருதுங்க ஐயா. அதனால நன்றி, மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. இதுல வந்து இப்ப நான் பாத்தீங்கன்னு வச்சுங்க ஐயா, மண் குளியல், வாழை இலை குளியல், எண்ணெய் தேய்த்து குளியல், மூலிகை குளியல், பழக்குளியல், திருநூறு குளியல், சாம்பல் குளியல், முளை கட்டிய தானிய குளியல், இது மாதிரி எல்லாமே குளியல்ல கொண்டு வரேங்க ஐயா. நானு ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப இது மாதிரி நான் பண்ணின்னு வரேன். அதனால வந்துங்க ஐயா, இப்போ நான் வந்து எப்படி சொல்லி கொடுக்குறேன்னா, மக்களுக்கு சொல்லி கொடுக்கலாமா அப்படின்னு இப்போ படு கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வந்து என்ன அப்படின்னாங்க ஐயா, இப்போ வர்மா படிக்க விரும்புறவங்க, மருத்துவம் செய்ய விரும்புறவங்களுக்கு அது புரியுங்க ஐயா. இப்போ சாதாரண கிராமத்துல இருக்கிற விவசாய மக்களுங்களா கூட நான் வாழ்ந்துருக்கேன், அவங்களுக்கு இதெல்லாம் புரியலங்க ஐயா. ஆனா அவங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்னாங்க ஐயா, நீ 5 நிமிஷம் குளிச்சனா 10 நிமிஷம் உன்னுடைய டவல்ல உன்னுடைய நோயை குணப்படுத்திக்கலாம். நீ எவ்வளவு நிதானமா ரொம்ப நேரம் உடம்ப துடைக்கிறையோ எல்லா வர்ம புள்ளியும் ஆக்டிவிட்டி ஆகும். ஆனா நீ வர்மான்னு செய்யாத, அதை வந்து வர்ம புள்ளின்னு நினைச்சு செய்யக்கூடாது. நிதானமா எல்லாருமே குளிச்சுட்டு 10 நிமிஷம் உடம்பு துடைக்கணும்ன்றாங்க ஐயா. காட்டன் டவல் எடுக்கக்கூடாது. அது மாதிரி கத்து கொடுத்துன்னு வரேங்க ஐயா. அது கத்து கொடுக்கலாமா இல்ல எப்படிங்க ஐயா? அது வந்து சாதாரண இப்ப நாங்க ஒரு விஷயம் சொல்றேன். அப்ப வர்மத்துல டவல் வந்து பிபி அதிகமாச்சுன்னா டவல்ல நம்ம உள்ளங்க வந்து அப்பல்ல இணைச்சு கீழே விழாயிலும் வரைக்கும் கொடுக்க சொல்லுவோம். அதை நம்ம பயிற்சியிலே கத்துக் கொடுப்போம். அந்த மாதிரி அந்த காட்டன் டவலை வச்சு அந்தந்த இடத்துல நம்ம எந்தெந்த இடத்துல அதை புள்ளிகளை உணர்ந்து பண்ணலாம். இல்ல அது தெரியாமலே அவங்க வந்து எல்லா இடத்துல உடம்புல ஒவ்வொரு இடத்துல நம்ம கையை ஒரே மாதிரியே போகாது இல்லையா, ஒரு இடத்துல நிற்கும், ஒரு இடத்துல வேகமா போகும். நிச்சயமா கொடுக்கலாம். அதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இதனால வந்து
பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாதுங்க ஐயா. சரிங்க ஐயா, அதனால சரிங்க. வந்து நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேச்சுரோபதி, ரேகி ஃபீலிங்கு, ப்ரானிக் ஃபீலிங்கு, ம், எம்பில்ல யோகா முடிச்சிருக்கிறோம். அது இல்லாம ம், சித்த மருத்துவம் அரசு பதிவு பெற்றிருக்கிறோம். ம். இதே போல வாழை இலை குளியல் எல்லாமே நம்மளும் கொடுக்கணும். அதுக்காக இந்த யோகா வித்யாலயமே நம்ம ஆரம்பிக்கிறோம். ஐயா தான் ம். எங்களோட சேர்ந்து பயணிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் உங்களோட ஒரு விண்ணப்பத்தை வச்சுக்கிறேன். அதாங்க நானும் ஐயா, அதேதாங்க மண்ணில் உள்ள நானும் அதாங்க நினைச்சேன். மூலிகை மகேந்திரன் ஐயா, நீங்க ஐயாவோட கொஞ்சம் இணைந்து செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்கய்யா. ஐயா இந்த ஐயா 2 பேருமே சென்னை விரைவில் நான் மீட் பண்ண நான் மீட் வந்து பண்ணுங்க. நான் வந்து கத்து குத்துறேன். மண்ணில் உள்ள இறை துகள்களை பிரிச்சு எடுக்கிறேங்க ஐயா நானு. அது பெரிய விஷயம். என்கிட்ட மண்ணு வாங்கினீங்கன்னா உலகத்துல எங்கேயுமே இருக்காது. ஒரு ஓ, மண்ணை ஓ. வந்து ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி இருக்குங்க ஐயா. ரொம்ப அற்புதம் ஐயா. இப்போ புத்து மண்ணுலாம் நான் என் மண்ணு தேய்ச்சி குளிச்சுட்டாங்கன்னா புத்து மண்ணுலாம் தேய்ச்சி குளிக்கவே மாட்டாங்க. ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி இருக்கும். ரொம்ப பல் தேய்க்கிற பேஸ்ட் எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு ஆ, சூரிய ஒளியில வந்து மண்ணை புடம் போடுறாங்க ஐயா. ரொம்ப அற்புதம் ஐயா. ரொம்ப அற்புதம். உலகத்துல யாருமே அதை கண்டுபிடிக்கல. அது ஏதோ அந்த மண்ணு கொடுத்தது அந்த உணர்வு. ஆனா ஆமாங்க வந்து ஐயா. அது வெய்ய காலத்துல தான் அது கிடைக்கும், மழை காலத்தெல்லாம் கிடைக்காதுங்க ஐயா. 6 மாசம் சீசன் குற்றாலம் மாதிரி. நம்ம அதை சரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஆமா, ரெடி பண்ணி அதை வந்து நான் உலக மக்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்க ஐயா. வாங்கய்யா, நம்ம மூலியமாவே நம்ம எல்லா செயலும் செய்யலாம். ஒரு ஒரு நிறுவனத்துல இருந்து செய்வது அதுக்குடைய வலிமை ஜாஸ்தி, அதனுடைய வரவேற்பு அதிகமா இருக்குங்கய்யா. இருவரும் அதான். இணைந்து ஆமா, இறைவன் நம்ம நீங்களும் அதாவது நீங்க வந்து பிரபஞ்ச ஆற்றலாகவும் பிரபஞ்சத்தை கிரகிக்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் நாங்க இருக்கிறோம். நீங்க பிரபஞ்சமா இருங்க, நாங்க கிரகித்துக் கொள்கிறோம். நாங்க கிரகிச்சதை பல பேருக்கு அன்னமாக படைச்சிட்டு போறோம். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அது எல்லாம் பின்னாடி தலைப்பா குழுவுல பேசுறாங்க ஐயா. மனிதன் முதல் தேய்த்து குளித்தது மண்ணுங்க ஐயா. கொஞ்சம் உண்மைங்க. விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து மூலிகை தேய்ச்சி குளிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து சோப்பு தேய்ச்சி குளிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து ஷாம்பு. ரொம்ப ஆமா, சிக்கல். ரொம்ப சிக்கல்ல போயிட்டு இருக்கோம். ஆதிக்கு போயிடுங்க எல்லாரும். மண்ணை தேய்ச்சி குளிச்சிருங்க. இன்னைக்கும் ஆதிவாசிகள், காட்டுவாசிகள் எல்லாருமே மண்ணை தான் தேய்ச்சி குளிச்சுங்கிறாங்க. அதுக்காக மண்ணுதான் உண்மைங்க, உண்மைங்க. அதாங்க ஐயா. நல்ல ரொம்ப சந்தோஷம் ஐயாவுடைய அறிமுகம் கிடைச்சதுல. இதுக்கு நன்றி சொல்ல வேண்டியது அனார்கலி அம்மாவுக்கும் நம்ம சசிகுமார் ஐயாவுக்கும். ஐயா நீங்களும் வகுப்பு ஐயாவுடைய வகுப்பு இப்ப பிப்ரவரியில நம்ம ஆவடியில தான் நடக்கும். அது நாங்க போன் நம்பர் கொடுத்திருக்கேன், உங்களுக்கு போஸ்டரும் ஷேர் பண்றோங்க ஐயா. நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. வகுப்பில் இணைந்து பயன்பெறணும் அப்படின்றத எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இது உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில் என்பது ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. அதை சொல்லி தரக்கூடிய ஒரு குருவாக இப்ப நமக்கு நிறைய குருமார்கள் கிடைச்சிருக்காங்க. சோ இந்த பிரபஞ்சத்துக்கு தான் நன்றி. இத்தனை குருமார்களும் மருத்துவம் ஆரோக்கியம் சார்ந்து நமக்கு எல்லாருமே கிடைச்சிருக்காங்க. நன்றி ஐயா. எல்லாரும் வகுப்பில் இணைவோம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். அம்மா வாழ்க வளமுடன். நிறைவு செய்யலாமாம்மா? நிறைவு செஞ்சு லீவ் ஆகலாங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. மிக்க